ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங். என்ன வாய்ஸ் எல்லாம் கிளியரா கேக்குதா பிள்ளைகள்? டீச்சர் கேக்குது. ஓகே ஓகே. அந்த வகையில பிள்ளைகள் நாம இன்றைக்கு 2027 தான் 28 தான் 2 பேட்சுமே இன்றைக்கு கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. இன்றைக்கு நாம என்ன பார்ப்போம்னு சொன்னா புது பேட்சுக்கு கம்பராமாயணத்தினுடைய அறிமுக பகுதி பார்க்க போறோம். இன்றைய தான் முதலாவதாக உங்களோட கிளாஸ்ல கம்பராமாயணம் நாங்க தொடங்குறோம். ஏனைய பகுதிகள் எல்லாம் நாங்க தொடங்கிக்கிறோம். என்ன திருக்குறள் தொடங்கி 2 அதிகாரங்கள் 2 3 பார்த்துட்டோம். அதே மாதிரி எழுத்தியல் நம்ம இடத்துல முடிஞ்சு, காலங்கள்ல சங்ககாலம் முடிஞ்சதுன்னா இப்படி ஒவ்வொரு பகுதியாக நாங்க ஒவ்வொரு 3 4 பார்த்துட்டு வாரதால எங்களுக்கு கொஞ்சம் பாடச்சுமைகள் குறைவு. எங்களுக்கு அவசரமாக இந்த ஃபர்ஸ்ட் இயருக்குள்ள எல்லா பாடங்களையும் முடிச்சுட்டு பேப்பரும் செஞ்சுட்டு போகலாம். சரியா? ஓகே. அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் நாம கம்பராமாயணம் தொடங்குறோம். சரியா? அப்ப தொடங்குறதுக்கு முதல் உங்களுக்கு இதை பத்தின கொஞ்சம் விஷயங்கள் அறிய வேணும். என்ன இப்ப கம்பராமாயணம் நீங்க 12லயும் படிக்கிறீங்க, 13லயும் படிக்கிறீங்க. அந்த வகையில இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது கம்பராமாயணத்துல? எத்தனை பாடல்கள்? 72. வெரி குட். 72 பாடல்கள் மொத்தமாக இருக்குது. அதுல கொஞ்சம் பகுதிகள் 12க்கு வரும், இன்னும் கொஞ்சம் பகுதிகள் 13க்கு வரும். அது ஓகே. இந்த 72 பாடல்களும் தான் பிள்ளைகள் உங்களுக்கு கம்பராமாயணமாக இருக்குது. இப்ப நாம விட கிளாஸ்ல எப்படி என்றா இந்த வளம மாதிரி பாடலை விளங்கப்படுத்தி போட்டுட்டோ கேள்விக்கு இப்படித்தான் விட எழுத நம்ம காட்டி கொடுத்துட்டு போகாம நாம என்ன செய்யறோம், இந்த கம்பராமாயணத்தை நாங்க கதை வடிவுல படிக்க போறோம். ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு கதை மாதிரி நாம படிக்கிறோம். இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? எங்களோட கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே, நம்ம கவிதைகள் படிக்கிறது செய்யுள்கள் எல்லாம் கதை வடிவம் உங்களுக்கு காலத்துக்கும் மறக்காது என்ன. அத மாதிரிதான் நாம் இந்த 72 பாடலையுமே இப்ப என்ன செய்வோம்னா கதை வடிவத்துல படிக்க போறோம். முதலாவது பாடல்ல இருந்து 72வது பாடல் வரைக்கும். அப்ப எந்த புள்ள தொடர்ச்சியா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறதோ அந்த பிள்ளைக்கு அப்படியே அந்த கதை அப்படியே வரும். 72 பாடல் வரைக்குமான கதை அப்படியே மனதுல இருக்கும். அப்ப நான் இன்றைக்கு என்ன சொல்லுவேன் என்றால், இன்றைக்கு ஃபர்ஸ்ட் நாள் சொல்ற கதையை அப்படியே மனதுல வச்சு ஒவ்வொரு பாடல் போகும்போதும் என்ன செய்யணும், அதை மீட்டிக்கொண்டே வரணும். ஆரம்பத்துல டீச்சர் இது சொன்ன, பின்னாடி இது நடந்த, இந்த பாடல் இதுதான் நடந்தன்னு சொல்லி ஒரு மூவி மாதிரி ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு படிச்சு தரும்போது அது உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். என்னடா பிள்ளைகள், 72 பாடல்கள் இருக்குது. அப்ப 72 பாடலையுமே சும்மா பாடமாக்கி பொருளை பாடமாக்கி அடுத்த விட இடங்கள்ல செய்யற மாதிரி விட எழுதுன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டம். பாடல்கள் மறக்கலாம். அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னா, நீங்க என்ன செய்யணும், அந்த பாடங்களை கதை மாதிரி பாடமாக்கணும். கதை மாதிரி என்ன படிக்கணும். அப்போ உங்களுக்கு காலத்துக்கும் மறக்காது. வேணுமென்னா பாருங்க. சரியா? இன்னைக்கு முதல் நாள் தானே, நீங்களே சொல்லுவீங்க 2026க்கும் நாம அப்படித்தான் செஞ்சுட்டு போனோம். இனி அவங்களுக்கு என்ன செய்யறது, அவங்களுக்கு இனி கம்பராமாயணம் மத்துப்படி அவங்களுக்கு இப்ப கிளியரா இருக்குது. ஏன்னா அந்த கதை வடிவத்துல நாங்க படிக்கும்போது அது அப்படியே எங்களுக்கு படமாகவே எங்களோட மனதுல இருக்கும். அதனால மறக்காது. சரி? ஓகே. இப்ப நாங்க எங்களோட சிலபஸுக்குள்ள போவோம். சரியா? அப்ப உங்களுக்கு முதலாவது பாடல் தந்திருக்குது, பரதன் கங்கை கரை அடைதல் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் இன்றைக்கு நான் பிள்ளைகள் பரதன் ராமனை சந்திக்கிறதுக்காக கங்கை கரைக்கு வந்தான், அதுதான் இந்த பாடல்னு சொல்லி தொடங்கி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன்னு சொன்னா நீங்க ஈஸியா மறந்துடுவீங்க. நீங்க என்ன செய்வீங்க, ஈஸியாக அதை மறந்துடுவீங்க. அப்ப இதுக்கு என்ன நான் வச்சுக்கிறேன்னா ஒரு சின்ன குட்டி கதை உண்டு. கதை கேட்கறதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் தானே, அதனால சின்ன குட்டி கதை உண்டு. இதுக்கு முன் என்ன நடந்தது என்றதை கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு வருவோம். உங்களுக்கு தெரியும், இந்த கம்பராமாயணத்துல அந்த கங்கை கான் படலம் அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன, அயோத்தியா காண்டத்துல அந்த கதை சுருக்கம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன. குறிப்பாக இதுல பல காண்டங்கள் இருக்குது. அதுல ஒரு காண்டம் அந்த கங்கை கான் படலம் என்ற மாதிரி அதுல இருந்தான் உங்களுக்கு வந்திருக்கு. எனவே நாம் அதுல கதை சுருக்கத்தை கொஞ்சம் விளங்கெடுத்துன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா விளங்கும் என்ன நடக்குது, இந்த கம்பராமாயணத்தூள் என்ன சொல்லிட்டு போறாங்கன்றது உங்களுக்கு தெளிவா இருக்கும். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸ்டோரிய? டீச்சர். ஓகே சரி. ஓகே, அப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்களா கடைசி வரைக்கும். ஓகே. அப்புறம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த கம்பராமாயணத்துல குறிப்பாக நாங்க என்ன நாட்டை பார்க்க போறோம், அயோத்தி நாட்டை பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் அயோத்தியை ஆட்சி செஞ்ச ஒரு அரசன் நீங்க படிச்சிருக்கீங்க சின்ன காலத்துல. இல்ல யார் அவரு, சக்கரவர்த்தி என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். தசரதன். வெரி குட். தசரதன் விட வேற இது. சரியா? தசரதன். 2028 பிள்ளைகளும் கதைங்களா உங்களோட முதல் வகுப்பா இருக்குது கம்பராமாயணத்துல. சரி, உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம்.
2027 இருக்கிறீங்க. ஓகே. அப்ப தசரதன் பிள்ளைகள் அயோத்திய மிக நீண்ட காலம் ஆட்சி செஞ்சான். 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்சான் என்று சொல்லப்படுது. சரியா? அப்ப இந்த தசரதனை பொறுத்தவரையில பிள்ளைகள், இவனுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. யாரு? இவன் 3 மனைவிகளை கல்யாணம் கட்டினான். அதுல முதலாவதுக்கு நாம சொல்லுவோம் பிள்ளைகள், முதலாவது மனைவி யாருண்டா? கோசலை. இரண்டாவது ஆள் யாருண்டா? அவள் யாரு? கைகை. மூணாவது யாரண்டா பிள்ளைகள்? சுமித்திரை. அப்ப தசரதன் என்ன செஞ்சான்? 3 மனைவிமார்களை கல்யாணம் கட்டினான். இப்ப கல்யாணம் கட்டினதால இவனுக்கு அந்த 3 மனைவிகளிடமிருந்தும் குழந்தை கிடக்குது. சரியா? அதுல குறிப்பாக இந்த முதலாவது மனைவி இருக்கிறாரே கோசலை, கோசலை கிட்ட இருந்து ராமன் மகனாக பிறக்கிறான், மூத்த புதல்வன். அதுக்கு பிறகு கைகைக்கு மகனாக பிறந்தவங்க பரதன், அதுவும் ஒருத்தன் தான். அதே மாதிரி மூணாவது மனைவி சுமித்திரைக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. ஒன்றை நாங்க சொல்லுவோம் இலக்குமணன் சொல்லி, இன்னொருத்தரை நாம சொல்லுவோம் சுமித்திரைய இலக்குமணன். அடுத்த என்ன? சத்துருக்கன் என்று சொல்லுவோம். இவங்க எல்லாருமே சுமித்திரைக்கு குழந்தையாக பிறந்தாங்க, இந்த 2 பேரும். எனவே இப்படித்தான் இவங்கள தசரதன் குழந்தைகள் காணப்படுது. சரியா? வேற வேற தாய்மார்களுக்கு பிறந்தாலும் கூட இவங்க எல்லாம் ஒன்று சகோதரர்களாத்தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரே குழந்தையுடைய சகோதரர்கள் மாய்தான் இவங்க வளர்ந்து வந்தாங்க அரண்மனையில. எனவேதான் காலங்கள் நகரது பிள்ளைகள், ஆண் மக்கள் எல்லாம் வளர்ந்து வராங்க. அப்ப தசரதனும் பாக்குறான், இப்ப காலங்கள் எல்லாம் நகர்ந்துட்டு தண்ட ஆம்பளை பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது என்ன, தசரதனுக்கும் வயசாகிடும். அப்ப தசரதன் யோசிக்கிறான், சரி எனக்கும் இப்ப வயதாகிட்ட, இன்னைக்கு இங்க அயோத்தி ஆட்சி செய்யலாம், நான் மிக நீண்ட காலம் ஆட்சி செஞ்சுட்டேன், எனக்கு என்ன செய்யலாம், இனிமே எனக்கு அரச பரிபாலனம் செய்யறது ஏலா, நான் என்ன செய்ய போறேன்டா, என் மகன்கள்லயே மூத்தவன் ஒருத்தன் இருக்கான் தானே ராமன், அவனுக்கு நான் ஆட்சியை கொடுக்க போறேன்னு சொல்லி மந்திரி சபையில இவன் சொல்றான். என்னது, எனக்கு இவ்வளோ காலம் அயோத்தி நான் ஆண்டது போதும், நான் இந்த வாழ்க்கையோட கடைசி காலத்தை நான் காட்டுல போய் தவம் செஞ்சு அந்த புண்ணியம் செஞ்சு கழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனவே நான் இந்த அரச பரிபாலனத்தை விட்டு காட்டுக்கு போக போறேன் என்று சொன்னவுமே மந்திரிமார்களுக்கு கொஞ்சம் கவலைதான். என்னதான் சொன்னாலும் தன் அரசன் தானே. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு திருப்தி ஒன்றும் கூட. சரி, தசரதன் போனா கூட அனைவராலும் விரும்பப்படுகின்ற ராமன் தானே அந்த இடத்துல ஈக்க போறான். சரி, அப்பாவுக்கு பிறகு மகன் தானே என்று சொல்லி மனதை தேர்த்துக் கொள்றாங்க. யாரு? இந்த அரச சபையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், அமைச்சர்கள் எல்லாம் மனசை தேக்குறாங்க. சரி, அப்போ எல்லாருக்கும் சந்தோஷம். பரவாயில்ல, தசரதன் போனா சரி, இனி அவரை புண்ணியம் தேட போறாரு, இனி அவருடைய வழியில் ஒன்றும் செய்யலாது, ராமன் தானே மறுபடியும் எங்களுக்கு அரசனாக வாரான், அவன் எல்லோருடையும் நல்லம் தானே, எங்களுக்கும் விருப்பமானவன் தானே, எனவே சொல்லி இந்த அரண்மனை முழுக்க விஷயம் கேள்விப்படுது. எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். ஏன், தசரதனு அதாவது அயோத்திக்கு இன்னொரு அரசன் ராமனா, அடுத்த அரசன் ராமனான போது எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். இப்படி அரண்மனையும் நாடுமே சந்தோஷமாக இருக்கிற டைம்ல ஒரே ஒருத்தி பிள்ளைகள், ஒன்லி ஒன் கேரக்டர் அங்கன கம்ப ராமாயணத்துடைய டேர்னிங் பாயிண்ட் அவதான் விளங்கினதா. ஒரே ஒருத்தி மட்டும் சரியான கோபத்தோடையும் சரியான பொறாமையிலும் இருக்கிறார். அது யாருன்னு சொன்னா கூனி. கூனியோட இயற்பெயர் நாங்க மந்தரை என்று சொல்லுவோம். இன்றைக்கு அயோத்தியே சந்தோஷத்துல குதூகலிக்கிற டைம்ல ஒரே ஒருத்தி தான் பிள்ளைகள் சரியான கோபத்தோடையும் பொறாமையோடையும் இருந்தாள். இவள் தான் கூனி. அப்ப இவளுக்கு நாம ஏன் கூனி என்று சொல்றோம்டா, இவளோட உண்மையான பேர் மந்தரை. ஏன் நாம கூனி என்று சொல்றோம்னா, சின்னத்துல ராமன் தன் சகோதரர்களோட விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த வில் வித்த பழகிற நேரம் தெரியாம ஒரு மண்ணுருண்டையோட அவளோட முதுகுல பட்டுட்டு, எனவே அந்த பட்டதால அதோட பாதிப்பு கடைசியில் அவளோட உடல் கூணல் அடைஞ்சிட்டா, முதுகு என்ன கூணல் மயாகிட்டா. எனவேதான் எல்லாரும் அவளை கூனி என்று சொல்ல தொடங்கிட்டாங்க. அந்த கோபம் தான் பிள்ளைகள் இன்று வரைக்கும் அவளுக்கிட்ட இருந்தது. அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எந்த உடல் தோற்றத்தை இப்படி மாத்தினவனுக்கு நான் ஒரு நாளும் அரசாட்சி பெற்றுக் கொடுக்க மாட்டேன் என்ற கோபம் அவளுக்கு அந்த காலத்திலே இருந்தது. எனவேதான் இவளுக்கு இந்த செய்தி கேள்விப்படுது அரண்மனையில. இப்படித்தானா தசரதன் கானகத்துக்கு போறானா, காட்டுக்கு போறானா, அவனுக்கு பின்னால் அரசனாக கூடியவன் ராமன் தானாம் என்று இந்த செய்தி கூனிக்கு கேள்விப்பட்ட உடனே கூனி பாக்குறா, அது எப்படி விட முடியும், என்ன நல்லா இருந்த என்ன கூணல் அடைய வச்ச அவனுக்கு அரசனா கேளுமா, அதெல்லாம் நான் விட மாட்டேன் என்று சொல்லி கூனி யோசிக்கிறா, என்ன செய்யலாம், என்ன திட்டத்தை தீட்டினா இவன் அரசாட்சியை பறிக்கலாம் என்று யோசிக்கும் போதுதான் அவட ஐடியால படுது, சரி இதை நான் செய்யணுமா இருந்தா ஒருத்தருக்கிட்ட தான் போகணும், இந்த வேலையை நான் செய்யணுமா இருந்தா யாருக்கிட்ட போகணும், ஒருத்தருக்கிட்ட தான் போகணும், போனா வேலை முடிஞ்சிருமன்றது இவக்கு விளங்கினது. சரியா? அப்போ
இவ போறா யார தேடிண்டா கைகைய தேடி போறா. கைகை அப்ப அரண்மனையில இருக்கிறா. அவ கைகை கிட்ட தேடி போகும்போது கூனி சொல்ற, கைகை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? அது மட்டும் இல்லாம கூனி என்பவள் வந்து கைகையிட செவிலித்தாயாக கூட இருந்தவள், அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்களேன். அப்போ கைகை கிட்ட அவள் சொல்றா, கூனி சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? தசரதன் காட்டுக்கு போறானாம், அவனுக்கு பின்னால அரசாட்சி ராமன் எடுக்க போறானாமேன்னு சொல்றான். அப்ப கைகை சொல்ற, நல்ல விஷயம் தானே, ராமனும் என்று புதல்வன் மாய்தானே நான் பாக்குறேன், நல்ல விஷயம் தானே என்று சொல்லவும் கூனிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா, நான் வந்தது அவன் குடியே கெடுக்க, என்ன நான் வந்தது ராமன் ஆட்சியை பறிக்க, நீ என்ன இப்படி சொல்ற? உன்னை வச்சுத்தானே நான் காரியத்தை சாதிக்க போனேன்னு கூனிட மைண்ட் வைஸ். சரியா? கூனி சொல்ற, கூனி பாக்குற சரி வராது, இன்னொண்டு போட வேண்டியதானு சொல்லி பேசி 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 அதுவரைக்கும் நல்லவளாக இருந்த கைகைய தண்ட மாயமான வார்த்தைகளால மனச மாத்தி போட்டுறான். கூனி சொல்றா, கைகை என்ன உனக்கு என்ன லூசா? நீ விடையிலுமா? உண்ட பரதன் மகன் இருக்க எப்படி கோசலையிட மகனான ராமன் அரசனாகலாம்? நீ யோசிச்சு பாரு. கோசலையிட மகன் ராமன் அரசாட்சியானால் ராணியாக, பட்டத்து ராணியாக கோசல மாறிடுமே. உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் என்ன தசரதன் 2வது மனைவிமார்களா தான் நீங்க பார்க்கப்படுவீங்க. இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி எப்படியோ நல்லவளாக இருந்த கைகையினுடைய மனதை தண்ட மாயமான வார்த்தைகளை கொண்டு மயக்கி விடுறா கூனி. எனவேதான் அந்த கூனியினுடைய வலைக்கு மாட்டிப்பட்ட கைகையே இப்ப ஆத்திரம் அடைஞ்சிடறா. அது எப்படி? பரதனும் அவனுக்கு பிறந்தவன் தானே, அப்ப என்ன மகனுக்கு கொடுக்காம இவன் எப்படி ராமனுக்கு கொடுக்கலாம் அரசாட்சிய? அப்ப என்ன மகன் தகுதி இல்லையான்னு சொல்லி இவ வீறு கொண்டு போறா தசரதன் அரண்மனைக்கு. தசரதன் அரண்மனைக்கு போன உடனே இவ கேட்கிறா, தசரதா உனக்கு தெரியுமா, நீ முன்பொரு காலத்துல நான் உனக்கு உதவின நேரம் நீ செஞ்ச, நீ சொன்னாய்தானே உனக்கு எந்த வரங்கள் வேணும்னாலும் கேடு, 2 வரங்கள் இருக்குது, நீ என்ன வேணாலும் நான் நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னேன். சரி, இப்ப அந்த நேரம் வந்துட்டு நான் 2 வரங்கள் கேட்க போறேன், நீ இப்ப தரவே வேணும்னு சொல்றேன். அப்போ தசரதன் நினைக்கையில் இவள் இப்படியான ஒரு வரம் கேட்குமண்டு, வேற என்ன சரி சொத்து செல்வங்கள் அந்த வரங்கள் தான் கேட்கும்னு நினைச்சது. அப்ப தசரதன் சொல்றான், சரி இது கதை வடிவுல கற்பனையில சொல்லிட்டு போறதா, படம் மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தசரதன் சொல்றான், சரி நீ சொல்லு, நான் வரத்தை தாரேன், இது என்ன பெரிய விஷயமா எனக்கு என்று சொல்லவும் கைகை சொல்றான், சரி நீ இப்ப தாரன்னு சொல்லிட்டாய் தானே, இப்ப நான் கேட்க போறேன்னு சொல்லி கைகையே போடுறா ஒரு போடு. என்ன அந்த 2 வரமும் என்ன தெரியுமா? என்னுடைய மகனான பரதன் நாடாள வேண்டும், உண்ட மகனான ராமன் காடாள வேண்டும், இதுதான் இந்த 2 வரம் என்று சொன்ன உடனே தசரதனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா, நான் அரண்மனை முழுக்க சொல்லிட்டேனே, இந்த தசரதனுக்கு பின் ராமன் தான் அரசனாக வேணுமெண்டு நாட்டு மக்களும் மந்திரி சபையில் இருக்கிறவங்களும் நம்பிட்டு தானே இருக்காங்க, இவள் இப்ப இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றா, என்ன செய்யறது என்று தசரதன் எப்படியோ சொல்லி சொல்லி பாக்குறான். இல்ல இது சரி வராது, இது பிள்ளைன்னு சொல்லியும் அவளோட பிடிவாதத்தனம் அதை விடுதில்லை. எனவே எப்படியோ தசரதன, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வாய்மை நெறி தவறாதவன், கொடுத்த வாக்க நிறைவேற்றது, அதுதான் அவன் கொள்கை. எனவே அவன் வேற வழி இல்லாம கவலையோடு என்ன செய்யறான்டான், அந்த வரங்களை நிறைவேற்றான். சரி என்று சொல்லவுமே கைகைக்கு இப்ப சரியான சந்தோஷமே, சண்டை சூழ்ச்சி படிச்சு போயிட்டதே. எனவே இவ வாரா, எங்க வாராண்டா, ராமனை சந்திக்கிறது வாரா. ராமா உனக்கு தெரியுமா, தந்தை கட்டளையை மாத்தி விட்டாரு என்று சொல்றா. இப்படி கைகை சொல்றா, ராமா உனக்கு தெரியுமோ, உண்ட தந்த தசரதன் கட்டளைய மாத்திட்டாருன்றவும் ராமன் கேட்கிறா, என்ன சிற்றன்னையே, சித்திதானே, என்ன சிற்றன்னையேன்னு கேட்ட உடனே கோசல சொல்றா, வேறொன்றும் இல்ல, எந்த மகன் இருக்கிறான் தானே பரதன், அவன் தானா அயோத்திக்கு அடுத்த தலைவன், நீ இருக்கிறாதானே, நீ 14 வருடங்கள் காடாள வேண்டுமாம், இதுதான் உண்ட தந்த கட்டளை என்று சொன்ன உடனே ராமன் ஒன்றுமே எதிர்த்து பேச இல்லை. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நாமளா இருந்தால் என்ன ஏச்சிருப்போம், என்ன நீ சித்தி கொடுமை செய்ய வாரியா, தந்தை ஏற்கனவே சொல்லிட்டா அப்படியெல்லாம் விடலான்னு நாம சண்டைக்கு போய்த்திருப்போம். ஆனா ராமண்ட பண்பை பாருங்க, சரி தந்தையிட கட்டளையா, சரி சிற்றனையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன் இப்ப காட்டுக்கு போக புறப்படுறான். பாருங்க எவ்வளவு தயால குணம்னு சொல்றேன். அப்ப காட்டுக்கு போக புறப்படுறான். எனவேதான் ராமன் தாயான கோசலை அரண்மனைக்கு போய், இப்படித்தான் விஷயம், தந்தை கட்டளையை மாற்றி விட்டாராம், இனி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், நான் காட்டுக்கு போறேன் அன்னையேன்னு சொல்லி அன்னை கிட்ட விடை பெற்றுவாரா. அதுக்கு பிறகு இலக்குமனை சந்திக்க போறான். இலக்குமா, நான் இப்ப காட்டுக்கு போக போறேன், 14 வருடங்களுக்கு பின்புதான் நான் திரும்பி வருவேன் சொல்லவும் இலக்குமனன் சொல்றான், என்ன அண்ணா இப்படி விட்டு போற, உனக்கு தெரியும் தானே நான் இப்பயாச்சும் முன்ன விட்டு வாழ்ந்திருக்கிறேனா,
உண்ட இன்ப காலத்திலையும் சரி, உண்ட துன்பமான காலத்திலையும் சரி, நான் உன்னோட இருந்து பழகியவன். இப்போ நீ என்ன செய்ய போறாய்? உனக்கு துன்ப காலம் ஒன்று வரப்போகுது. என் காட்டுக்குள்ள நீ அவதிப்பட போறாய். அப்ப நீ அங்க துன்பத்தை அனுபவிச்சிருக்க, எனக்கு இங்க அரண்மனையில சுகபோகங்கள் அனுபவிச்சு வாழ இயலுமா? என்னால இயலாது என்று சொல்லி இலக்குமன் சொல்ல, நீ போறதும் போற, என்ன கூட்டிட்டு போ என்று சொன்னவும் ராமன் சரிதான் என்று இலக்குமணன் புறப்படுறான் ராமனோட. அதுக்கு பிறகு தன் மனைவியான சீதை கிட்ட சொல்றா, இதுதான் சீதாதேவி, நான் காட்டுக்கு போக போறேன், தந்தை கட்டளையை மாற்றி விட்டாராம், தம்பிதானாம் அரசன் என்று சொல்லவும் சீதைக்கும் சரியான கவலை. அப்ப சீதை சொல்றா, சரி இப்ப நீ காட்டுக்கு போறாய், உன்னை பிரிஞ்சுட்டு எனக்கு இங்க அரண்மனையில வாழ இயலுமா? நீ காட்டுல இலைகுலைகளால அங்க இருக்கிற இடத்துல படுத்துட்டும் கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டும் கஷ்டத்தோடு இருக்க, எனக்கு இங்க அரண்மனையில சொகுசாக வாழிலுமா? என்னாலேலா என்று சொல்லி, நீ போறதும் போற, இலக்குமனை கூட்டிட்டு போற மாதிரி என்னையும் நீ கூட்டிட்டு போ என்று சொல்லி சீதை சொல்றான். எனவேதான் இவங்களும் 3 பேரும் இப்ப கிளம்புறாங்க. இங்க அயோத்தியை விட்டு இப்ப காட்டுக்கு போக போறாங்க. இப்போ ராமன் காடேற போறானாம், ராமன் காட்டுக்கு போறானாம் என்ற செய்தி அரண்மனை தாண்டி காட்டு தீமாய் நகர மக்களுக்கும் பரவிட்டு. எனவே இந்த நகர மக்கள் அழுது புலம்புறாங்க. ஐயோ, தசரதன் போனதுக்கு பிறகு அரியணையில அழகு பார்த்த நாங்க ராமனைத்தானே அரியணையில உட்கார்ந்து அழகு பார்க்கறதுக்கு வச்சோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிட்ட இல்லையேன்னு சொல்லி சரியான கவலை நகர மக்களுக்கு. எனவேதான் அழுது புலம்புறாங்க, கண்ணீரும் கம்பளையுமோட இருக்கிறாங்க. எனவேதான் நகர மக்களும் இவங்களை பின்தொடர்ந்து போறாங்க. ராமன் இல்லாத இடம் எங்களுக்கும் தேவையில்லை, நாங்களும் உன்னோட வாரம்னு சொல்லி நகர மக்களும் புறப்படுறாங்க. ஆனால் இப்படி நகர மக்களோட புறப்படும் பொழுது ராமனுக்கு ஒரு யோசனை என்னண்டா, இப்ப நாங்க 3 பேரும் காட்டுல போய் ஒரு மாதிரி இருக்கலாம், கஷ்டம்தான், ஆனா இருக்கலாம். ஆனா நகர மக்கள் பாவம் தானே, காடுன்றது கொஞ்சம் பயங்கரம், அதுல சொகுசாக வாழையே இல்ல. எனவேதான் நகர மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போறது சரி வராது, அவங்க என்ன செய்வோம்னா நாங்க விட்டுட்டு போவோம்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அப்ப அதுக்காக என்ன செய்யறான்டா, இந்த கொஞ்சம் தூரம் போறாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன செய்யறாங்கன்றா, இந்த நகர மக்கள் எல்லாம் சோலையில தங்குறாங்க. இந்த போன ஒரு உடம்புல ஒரு களைப்பு ஒன்று இருக்கும் தானே, எனவே இந்த களைப்பை போக்குறதுக்காக வேண்டி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்த உடனே அயர்ந்து தூங்கிடுறாங்க. எனவேதான் இந்த 3 பேரும் பாக்குறாங்க, இதுதான் தக்க சமயம்னு சொல்லி அப்படியே காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி காட்டுக்கு போற வழியில குகண்ட உதவியைத்தான் எடுக்கிறான். ஏனென்றால் அயோத்தி நாட்டுல இருந்து தானே பிள்ளைகள் காட்டுக்கு போகணும். அப்படி காட்டுக்கு இது அயோத்தியா, இது காடு. அப்படி காட்டுக்கு போற வழியில இடையில கங்கை கரை இருக்கும். அப்ப கங்கை கரைய கடக்க வேணுமா இருந்தால் கட்டாயம் குகண்ட உதவி தேவை. என்னன்னா அவனுக்கிட்டதான் அந்த தோணிகள் எல்லாம் இருக்கும். எனவே ராமன் என்ன செய்யறா, குகண்ட உதவியை நாடி குகன் மூலமாக கங்கை கரையை கடந்து சித்திரகூட மலையில எல்லாம் தங்கி அப்படியே காட்டுக்கு போறான். இது அவங்க போன செய்தி. சரியா? இப்ப இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. இந்த விஷயமெல்லாம் நடந்த உடனே இப்பதான் தசரதனுக்கு கேள்விப்படுது, ராமன் காட்டுக்கு போயிட்டானா. சுமந்திரன், தேரோட்டியான சுமந்திரன் மூலமாக தசரதனுக்கு தெரிய வருது, ராமன் காட்டுக்கு போயிட்டானாமே என்று. அந்த நொடி புள்ளல் தசரதன் துடித்து போறான். தான் செஞ்ச ஒரு செயலாலதானே, அந்த வரத்தை நிறைவேற்றதாலதானே இவனுக்கு இந்த மாதிரி கொடுமைன்னு சொல்லி தாங்க இல்லாத துயரத்தில் அவன் அப்படியே இறந்து போறான். என்னாலயா இந்த குடும்பம் அவனுக்கு வேணும்னு சொல்லி இறந்து போறான் பிள்ளை. அப்ப இறந்து போன உடனே நாடு மக்கள் சரியான கவலை. ஏன், மன்னன் இறந்துட்டான், நாடே தலைகீழா புரண்டு இருக்குது. இப்படியானது ஒரு கவலையான நிலைமை. மறுபக்கம் பார்த்தா ராமனும் இல்லை, இலக்குமணனும் இல்லை, சீதையும் இல்லை, எல்லாரும் காட்டுல. இப்படி நாடே வெறிச்சோடி போகுது. இந்த டைம்ல தான் பிள்ளைகள் பரதனும் சத்துருக்கனும் அயோத்திக்கு திரும்பி வராங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், இப்படியெல்லாம் கண்ட அண்ணனுக்கு கொடுமைகள் நடக்கிற சந்தர்ப்பத்துல பரதன் எங்க இருந்தான், மேல பார்த்துட்டு இருந்தானாட்டு நீங்க யோசிக்கலாம். அந்த டைம்ல பிள்ளைகள் பரதன் இருக்க இல்லை, நாட்டுல பரதன் இருக்க இல்லை. பரதன் ஒருவேளை நாட்டுல இருந்தன்னு சொன்னா இந்த காரியங்களை நடத்த விட மாட்டான். ஏன்னா பரதன் ஒரு நாளும் ராமன் மீது வஞ்சகம் புரியக்கூடிய ஆள் அல்ல, அவன் சரியான இரக்க குணமுடையவன். அவன் பரதன் நாட்டுல இல்லைன்றதை பயன்படுத்தி தான் கூனி கைகைய என்ன செஞ்சா, வைநேத்தி என்ன செஞ்சது, இந்த காரியத்தை சாதிச்சு வச்சது. எனவே பரதன் நாட்டுக்கு திரும்பி வரான். பரதன் எங்க போயிருந்தான்டா, கேகைய நாட்டுக்கு போயிருந்தான். ஒரு கொஞ்சம் அரசு வேலை காரணமாக கேகைய நாட்டுக்கு போயிருந்தான். அது ஒரு வேலையெல்லாம் முடிஞ்சுதான் தன் சொந்த நாடான அயோத்திக்கு திரும்பி வரான். வரும்போது பாக்குறான் பிள்ளைகள், நாடே தலைகீழா புரண்டு. இங்களை பார்த்தா தண்ட தந்தை இல்ல,
இறந்து தந்த பரதன் வரும் வரையில நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா தசரதன் உடம்ப தைலத்துல போட்டு வச்சாங்க என்ன பழுதடையாம பரதன் பார்க்கணுமே என்று. தண்ட தந்தை இல்ல, அண்ணன் இல்ல, நாடே வெறிச்சோடி போகுது, மக்கள் எல்லாம் அழுது புறம்பி தலைகீழா இருக்கிறாங்க. எனவே இதை பரதன் பார்க்கிறான், என்ன காரணம் நடந்தது, எந்த விஷயத்தால் இப்படி நாடே தலைகீழா புரண்டு இருக்குது என்று தேடும் பொழுதுதான் பரதனுக்கு தெரிய வருது, தன்னை தந்தை தாய் இருக்கிறாளே கைகேயி, அவள் செஞ்ச சூழ்ச்சியாலதான் இத்தனை கொடுமைகளும் என்று தெரிஞ்ச உடனே ஓடி போறான், கோசலை கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். அன்னையே, நான் செஞ்சதல்ல, இது என் தாய் செஞ்ச சூழ்ச்சியின் காரணமாக நடந்தது, எனவே இங்க விட்ட பிள்ளைய நான் நிச்சயமாக திருத்துவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்டா சொல்றான், ஒரு நாளும் அண்ணன் இருக்க வேண்டிய அரியணைக்கு நான் தம்பி இருக்க மாட்டேன், அது பிழை, நான் அண்ணனுக்கு செய்யற துரோகம் என்ன, அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அரியணைய நான் எடுத்தேன்னு சொன்னா அது அண்ணனுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்லி அவன் சொல்ல, ஒரு நாளும் நான் இருக்க மாட்டேன், நான் கையோடு அண்ணனை கொண்டு வந்து அரியணையில உட்கார வைக்க போறேன்னு சொல்லி இவன் படையெடுத்து போறான், எங்க காட்டுக்கு போறான். போகிறதுக்கு முதல் தன் அன்னைக்கு அந்த மாதிரி திட்டி தீக்கிறான், நீ எல்லாம் ஒரு அன்னையா, நீ எல்லாம் இந்த சூழ்ச்சி செய்யலாமான்னு சொல்லி திட்டி தீக்கிறான். எனவே பரதன் நாட்டு மக்கள் அதே மாதிரி தண்டை யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய், சரி வாங்க, நாங்க எல்லாரும் என்ன செய்வோம், ராமனை கூட்டிக் கொண்டு வந்து அரியணையில உட்கார வச்சு அவன் அழகு பார்ப்போம், அவனே இந்த நாட்டை ஆட்சி செய்யட்டும்னு சொல்லி பரதன் என்ன செய்யறான், தன்னை படைகள், நாட்டு மக்கள், அன்னைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இப்ப என்ன செய்ய போறானா, காட்டுக்கு போக போறானா. இந்த பகுதி தான் உங்களுக்கு தர்றது. இதுல இருந்து தொடர்ந்து வரக்கூடிய பாடல்கள் தான் இதுல இருக்குது பாருங்க. பரதன் சேனையுடன் கங்கை கரை அடைதல் என்று முதலாவது பாடல் இருக்குது, விளங்கினதா? அது என்ன விஷயம் என்றா, பரதன் தண்ட படையெல்லாம் கூட்டிக் கொண்டு அயோத்தியிலிருந்து வெளிப்பட்டு இப்ப கங்கை கரைக்கு வந்திருக்கிறான். அந்த டைம்ல பாடப்பட்ட பாடல் தான் உங்களோட முதலாவது பாடலாக தந்திருக்குது பாருங்க. இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சால்தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது ஸ்டோரி மாதிரி மனதில் அப்படியே இருக்கும், இனி காலத்துக்கும் மறக்காது, விளங்குனதா? அப்ப இந்த முதலாவது பாடல்ல இருந்து நாம் இப்ப கதையை தொடங்கி கொண்டே போவோம், தொடர்ச்சியாக கதையை பார்த்துட்டு போவோம். சரி, இத கதை விளங்குனதான்னு பாருங்க, டவுட் இருக்குதா? டைம் போகுது பிள்ளை, விளங்கிட்டேன். ஓகே, என்ன கதை இன்ட்ரெஸ்டா போகுதா? நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது. ஓகே, இப்ப முதலாவது பாருங்களா, முதலாவது பாடல் தந்திருக்குது, கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு வரணும், விளங்க வெயிட், காணுமா? ஜூம் பண்ணுங்க. ஓகே, பாருங்களா, இப்ப என்ன நடக்குதுண்டா, இப்ப கம்பர் இங்கனதான் கேமரா வைக்கிறாரு, உங்களோட சிலபஸ்ல இங்கனதான் தொடங்குது பாருங்க. பரதன் சேனையுடன் கங்கையின் கரையை அடைந்தான். இப்ப நான் சொன்னதானே, தண்ட அண்ணனை சந்திக்கிறதுக்காக படை பரிவாரங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு பரதன் எங்க வந்தான், கங்கை கரையை அடைஞ்சிட்டான். கங்கை கரை என்ன செஞ்சான், அடைஞ்சிட்டான். இப்ப அந்த அடைஞ்ச சந்தர்ப்பத்துல கம்பர் பாடுறாரு, அடைஞ்ச சந்தர்ப்பத்தை இப்ப கம்பர் பாட்டா பாடினாரு, அதுதான் இப்ப இது பாருங்க. பூவிரி பொலன்கலன் பொறியில் தானையான், காவேரி நாடு அன்ன கலனி நாடு ஒரி, தாவர சங்கமம் எனும் தன்மையை யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான் என்றொரு பாடல். சரியா? எந்த சந்தர்ப்பத்துல? பரதன் தன்னை படைகளை கூட்டிக் கொண்டு கங்கை கரை அடைந்த சந்தர்ப்பத்துல பாடப்பட்ட பாடல். சரி, இப்ப இதுல பொருளை பார்ப்போமா பாருங்க. அதாவது பிள்ளைகள், பூவிரி பொலன்கலன், பூவேரி என்று சொன்னா பூவேளைப்பாடுகளுடைய என்ன, அழகுமிக்க பூவேளைப்பாடுகளுடைய புலன்கலல், புலன் என்றா பிள்ளைகள் பொன், தங்கம் நாம் சொல்லுவோம் தானே பொன், அப்ப பூவேளைப்பாடுகளுடைய பொன்னாலான கலல், கலல் என்ற அர்த்தம் பிள்ளைகள் கலல்களை அணிந்தவன். உங்களுக்கு தெரியும், ஆண் மக்கள் என்ன செய்வாங்கண்டா கால்கள் அந்த வீரக்கலல்கள் அணிவாங்க, அந்த அவங்களோட வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக கலல் இருக்கும் கால். எனவே கம்பர் சொல்றான், அழகுமிக்க பூவேளை பாடுகளுடைய பொன்னாலான வீரக்கடல்களை அணிந்த பொறியில் தானையான், பொறியில் தானையான் என்று சொல்றது பிள்ளைகள் ஒப்பற்ற படைகளை உடையவன். பொறியில் என்றா என்ன அர்த்தம், ஒப்பற்ற என்ற அர்த்தம். தானையான் என்றால் படைகளை உடையவன், தானை என்பதோட அர்த்தம் படைகள். சரியா? அப்போ கம்பர் சொல்றான், இதோ வந்திருக்கிறான் தானே பரதன், இவன் எப்படிப்பட்டான் தெரியுமா, அழகுமிக்க பூவேளை பாடுகளுடைய
பொன்னாலான வீரக்கழல்களை அணிந்தவனும் ஒப்பற்ற படைகளுக்கு தலைவனுமாவான் என்று சொல்றான். என்னண்டா பிள்ளைகள், பரதனுக்கு பின்னால் அந்த மாதிரி படை கூட இவன்ட. எனவேதான் பரதண்ட சிறப்பிங்கன்னு சொல்லி இருக்குது. தொடர்ந்து பாருங்க, காவேரி நாடு அண்ணன். காவேரி நாடுன்னு சொல்றது என்னண்டா பிள்ளைகள், இந்த காவேரி நதியால் வளம் செய்யக்கூடிய சோழ நாடு. என்னது? காவேரி நதியால வளம் செய்யக்கூடிய சோழ நாடு அண்ணன்டா போன்ற. அப்போ காவேரி நதி பாயக்கூடிய அந்த சோழ நாட்டை போன்ற கழனி நாடு ஒரு கழனி நாடு என்று சொல்றது பிள்ளைகள், கழனி என்ற அர்த்தம் வயல். கழனி என்ற என்ன அர்த்தம்? வயல். அப்ப வயல். கழனி நாடு என்றது பிள்ளைகள் வயல்களால் சூழப்பட்ட அயோத்தி நாடு. ஒரு ஏண்டா நீங்கி. இப்ப உங்களுக்கு தெரியும், பரதன் எங்கிருந்து எங்கேக்கு போறான்? அயோத்தி நாட்டுல இருந்து நீங்கி காட்டுக்கு போக போறான். அப்ப கம்பர் சொல்றாரு, காவேரி நதியால் வளம் செய்யக்கூடிய சோழ நாட்டை போன்றதுதான்மா இந்த அயோத்தி நாடு. எப்படி? காவேரி நதியால வளம் பெறக்கூடிய சோழ நாட்டு இருக்குதே, அத போல அதே மாதிரி தானா இந்த நாடு இருக்குது. இந்த வயல்களால் நிரப்பப்பட்ட கோசல நாடு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கோசல நாட்டை நீங்கி நீங்கி தாவர சங்கமம் எனும் தன்மையை யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான். தாவர சங்கமம். தாவரம் என்றது பிள்ளைகள் அசையா திணைகள், அல்லது நாங்க சொல்லுவோம் நிலை திணைகள் என்று. அதாவது இந்த உலகத்துல அசையாத உயிர்கள் என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இந்த தாவரம் என்ற வகைக்குள்ள வரும். குறிப்பாக மரஞ்செடி கொடிகள் இதெல்லாம் வரும். சங்கமம் என்று சொல்றது பிள்ளைகள் அசையக்கூடிய உயிர்கள், குறிப்பாக மனிதர்கள், விலங்குகள், உயிரினங்கள் இருக்குதானே, இதெல்லாமே அசையக்கூடிய திணைகளை வரும். நம்ம கம்பர் அழகா எடுத்து காட்டுற பாருங்க, தாவர சங்கமம் என்னும் தன்மையை யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான். இந்த உலகத்துல அசையக்கூடிய உயிர்களும் அசையாத உயிர்கள் என்று எல்லா உயிர்கள் இருக்குதோ அந்த எல்லாமே இறங்கிட கவலையடையக்கூடிய வகையில் கங்கை எய்தினான். கங்கை கரையை வந்தடைந்தான். யாரு? இந்த பரதன் வந்தடைந்தானா. அவ சொல்றாரு பிள்ளைகள், இப்ப ஒட்டு மொத்தமாக பார்த்தால் எப்படி வருமென்றால், எப்படி பரதனுக்கு பிள்ளைகள் சரியானது ஒரு கவலை. என்ன? ஐயோ, தண்ட அண்ணனுக்கு இப்படியானது ஒரு கொடுமை தண்ட தாயால நடந்துட்டதே. எனக்கு ஆட்சி வரப்போகும் என்று சொல்லித்தானே தண்ட தாய் இப்படி சூழ்ச்சி செஞ்சான். எனவே என்னால வந்த துன்பம் தான் என்று சொல்லி சரியான அழுத புலம்புறான் பரதன். தண்ட அண்ணனுக்கா இப்படி கொடுமை நடக்கணும்னு சொல்லி அந்த அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வார வழி முழுக்க சரியான கவலையில தான் வாரான் பரதன். என்ன செஞ்சாலும் தண்ட அண்ணனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே என்று. அப்ப அவன் படுற கவலையை நினைச்சு ஏனையதுகளும் கவலைப்படுதா. பரதண்ட கவலையை பார்த்து என்ன செய்யுதா, இந்த தாவர சங்கமங்கள், என்ன அசையக்கூடிய உயிர்கள் அசையாத உயிர்கள் எல்லாமே இவன் கவலையை பார்த்து மனம் இறங்குறாங்களாம், கவலை அடைகிறாங்களாம். எனவேதான் சொல்லுது பாருங்க, அசையக்கூடிய பொருட்கள் அசையாத பொருட்கள் என்பன கவலை அடையக்கூடிய வகையில் என்ன செஞ்சானா, பரதன் கங்கை கரை அடைந்தானா. எப்படியோ கவலைப்பட்டு பட்டு கங்கை கரையை வந்தடைந்தானா. விளங்கினதா? இதுதான் அந்த பாடல். அப்ப நீங்க இதுல பார்க்கணும், பொருளை ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன்டா எப்படி வரும்? அழகுமிக்க பூவோலை பாடுகளுடைய பொன்னாலான வீரக்கழல் அணிந்தவனும் ஒப்பற்ற படைகளுக்கு தலைவனுமாகிய பரதன் என்ன செஞ்சான்? காவேரி நதியால் வளம் செய்யக்கூடிய சோழ நாட்டை போன்ற வயல்களுடைய கோசல நாட்டை, அயோத்தி நாட்டை நீங்கி என்ன செஞ்சான்? அடுத்த வரியில் என்ன சொல்லுது? அசையக்கூடிய பொருட்கள் அசையா பொருட்கள் என எல்லா உயிரினங்களும் பரதண்ட நிலையை கண்டு கவலைப்படக்கூடிய வகையில் இந்த கங்கை கரையை வந்து சேர்ந்தான் என்றுதான் இந்த முதலாவது பாடல் காணப்படுது. எனவே கம்பர் சொல்றாரு, இப்படித்தாம்மா இந்த நிலையில தான் பரதன் கங்கையை வந்தடைந்தான், இப்படியானது ஒரு கவலையான நிலையில தான் அவன் கங்கையை வந்தடைந்தான் என்றதைத்தான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்குது. சரியா? இதுதான் அதுல கருப்பொருள். சரி, மெயின் விஷயம் இதுதான். அப்ப இதுல இருந்து கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம கேள்விகளையும் விடையும் பார்த்துட்டு போவோம். அதுக்கு முதல் என்ன சொல்லுங்க, இந்த பாடல் விளங்கினதாண்டு கிளியரா? 2027 28 கிளியரானு சொல்லுங்க. டைம் போகுது பிள்ளைகள், அடுத்த பாடல் பார்க்க வேணும். இப்ப இது முடிய நைட் 11 மணிக்கு 2026 செமினார் கிளாஸ் தொடங்கவும் வேணும். சரியா? சொல்லுங்க. ஓ மிஸ் விளங்குச்சு. விளங்கினதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா, விளங்கும். ஓகே, அப்ப பிள்ளைகள் இதுல இருந்து கேட்டு வரக்கூடிய கேள்விகளை பார்ப்போமா? ஓகே, முதலாவது கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள்,
இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் என்ன என்று கேட்கலாம். என்ன சந்தர்ப்பம் எழுதுவோம்? இப்ப நீங்க சந்தர்ப்பம் எழுதும் போது கூட என்ன மண்டையை குழப்பிட்டு எழுத தேவையில்லை. சந்தர்ப்பம் எழுதும் போது என்ன மண்டையை குழப்பிட்டு எழுத தேவையில்லை. உங்களுக்கு குட்டியா ஒரு தலைப்பு தந்திக்கிறேன் தானே, அதை கொஞ்சம் நீங்க மெருகூட்டி எழுதினா காணும். என்ன எழுதலாம்? ராமனை சந்திப்பதற்காக தனது படை பரிவாரங்களோடு என்ன செஞ்சான் பரதன் கங்கை கரையை அடைந்த சந்தர்ப்பம். என்னது? ராமனை காண்பதற்காக தனது படை பரிவாரங்களுடன் வந்த பரதன் கங்கை கரையை அடைந்த சந்தர்ப்பத்தை கம்பர் உணர்த்திய சந்தர்ப்பம் அல்லது அடைந்த சந்தர்ப்பம் மட்டும் போட்டாலே காணும். இதுதான் உங்களோட சந்தர்ப்பம் எழுதுறது. இது விளங்கினதா? டீச்சர். ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, எழுதாத பிள்ளைகள் நோட் பண்ணலாம். சரி, அப்ப தலைப்பு தான் கொஞ்சம் மெருகூட்டி எழுதுறது. இன்னும் 2வது கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள பரதண்ட சிறப்புகள் எவை என்று கேட்கலாம். என்ன சிறப்பு சொல்லலாம் பிள்ளைகள் பரதண்ட? பூவேலைப்பாடுகளான பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கழலை அணிந்தவன். வெரி குட். ஒன்று சொல்லலாம். என்ன? பூவேலைப்பாடுகளுடைய பொன்னாலான வீரக்கழலை அணிந்தவன்மா, இது அவன் சிறப்பு. இன்னொரு சிறப்பு சொல்லலாம். என்னது? ஒப்பற்ற சேனைகளை உடையவன். ஒப்பற்ற சேனைகளை உடையவன். ஒப்பற்ற சேனைகளை உடையவன். என்ன? ஏன்னா அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய படைகள் அந்த மாதிரி நிறைய படைகள் இருக்குது. பின்னால வரும் எத்தனை படைகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லலாம். பரதண்ட சிறப்பு என்ன? 2 சிறப்புகள் இருக்குது. ஒன்று, அவன் அழகுமிக்க பொன்னாலான வீரக்கழல்களை அணிந்தவன். 2வது சொல்லலாம் பிள்ளைகள். என்னது? ஒப்பற்ற படைகளுக்கு தலைவன். சரியா? இது பரதண்ட சிறப்பு கேட்டா நீங்க எழுத வேண்டியது. சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணியினை குறிப்பிட்டு விளக்குக என்று கேட்கலாம். என்ன அணி இருக்குது? உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. வெரி குட். உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. எந்த இடத்துல? காவிரி நாடு அண்ணன் கழனி நாடு ஒரு அதுல. வெரி குட். காவேரி நாடு அண்ணன் கழனி நாடு ஒரு என்றதில் இருக்குது. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா பிள்ளைகள், காவேரி நதியால் வளம் செய்யக்கூடிய சோழ நாட்டை போன்ற எந்த நாடாம்? வயல்களையுடைய கோசல நாடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவ சோழ நாட்டை போலதான கோசல நாடு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க சொல்லணும். எப்படி உவமையனை எப்படி விளக்கலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வரிய போடணும். என்ன? காவேரி நாடு அண்ணன் கழனி நாடு ஒரு எனும் வரியில் உவமையணி இடம்பெற்றுள்ளது போட்டு, இப்ப அந்த உவமையணியை நீங்க கொஞ்சம் உங்களோட மொழி நடையில சொல்ல போறீங்க. எப்படி? அதாவது காவேரி நதியால் வளம் செய்யக்கூடிய சோழ நாட்டை போன்ற வயல்களுடைய கோசல நாடானது உவமிக்கப்பட்டுள்ளது, அல்லது போன்ற கோசல நாடு என்று கூறுவதனூடாக உவமையணி வெளிப்படுதுன்னு போடலாம். சரியா? அது போல நீங்க சொல்லணும். இங்கு உவமானம் என்ன? காவேரி நதியோடு கூடிய சோழ நாடு. உவமேயம் என்ன வரும்? உமயம் என்ன வரும் போல? புலிகள் உவமேயம் என்ன வரும்? வயல்களையுடைய கோசல நாடு. பொதுத்தன்மை அப்ப என்ன? பலம் என்று எழுதலாம். சரியா? 2027 இது கொஞ்சம் புதிய விஷயமா இருக்கலாம், நீங்க கேட்டுக்கொள்ளுங்களேன். சரி, அப்ப உவமானம் என்ன வரும் புலக? காவேரி நதியுடன் கூடிய சோழ நாடு. உவமேயம் வயல்களையுடைய கோசல நாடு. பொதுத்தன்மை வளம் என்பதாக வரும். சரியா? அப்ப அணிகள் கேட்டா நீங்க இப்படி சொல்ல வேணும். அப்ப இதுல சந்தர்ப்பம் பார்த்தாச்சு, பரதண்ட சிறப்பு பார்த்தாச்சு, அணிகள் பார்த்தாச்சு. அப்ப இதுல கேட்டு வரக்கூடிய கேள்விகள் இதுதான். ஒவ்வொரு பாடல்களையும் பிள்ளைகள் கட்டாயம் நீங்க சந்தர்ப்பம் பார்க்க வேணும், அதுல இருக்கிற அணிகள் பார்க்க வேணும், அதுல வரக்கூடிய பரதண்ட, குகண்ட, சுமந்திரண்ட, இலக்குமணண்ட,
ராமண்ட இப்படியான சிறப்புகளையும் பார்க்க வேணும். சரியா? அப்ப இதுல ஒரே ஒருத்தரைத்தான் சொல்லப்பட்டிருக்குது பரதன். அப்ப பரதண்ட சிறப்பு என்னன்றதை பார்க்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு பாடல்ல இருந்து நீங்களே கேள்வி உருவாக்கி உருவாக்கி படிக்கிறேன். சரியா? அப்ப ஒவ்வொரு பாடல் எடுத்தாலும் அதுல அணிகள் இருக்குதா, இதுல சந்தர்ப்பம் என்ன, இதுல ஒவ்வொருத்தர சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குதா என்றது நீங்க பார்க்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு பாடலையும் படிக்கிற மெத்தட். இது விளங்கினதா? முதலாவது பாடல். ஓம் மிஸ். ஓகே, ரெண்டாவது பாடல் போவோமா? டீச்சர். ஓகே, இப்ப முதலாவதுல பிள்ளைகள் அவன் என்ன சொன்னான்? பரதன் வந்து கங்கை கரை அடைந்தானா. இப்ப அடுத்ததா சொல்றான் பரதனுக்கு பின்னால வந்த அந்த பரதனோட வந்த அந்த படைகள் இருக்குதானே, பரதனுக்கு பின்னால வந்த படைகள், அந்த படைகள்ல யானை படைய பத்தி சொல்லிக்குது. ஏராளமான யானை படைகள் வந்ததாம். அந்த யானை படைகளோட பெருக்கத்தை இப்ப கம்பர் சொல்ல போறாரு. பாருங்க. என்ன அருஞ்சுரும்பு தம் இனத்துக்கு அல்லது கண்ணகன்ற பெரும்புணல் கங்கை எங்கனும் அண்ணல் வெங்கரி மதத்து அருவி பாய்ந்ததால் உண்ணவும் குடையவும் உரித்து அன்று ஆயதே. சரியா? பரதண்ட வருகையை சொன்னதுக்கு பிறகு இப்ப பரதனை பின்தொடர்ந்து வந்த யானைகள் எப்படி இருந்தது, அதோட பெருக்கம் என்னன்றதை சொல்லிக்கிறாரு. பாருங்க. என்ன அருஞ்சுரும்பு தன் இனத்துக்கு அல்லது, இத கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ரெண்டாவது கண்ணகன்ற பெரும்புணல் கங்கை எங்கனும் அப்படின்னு பாடல் இருக்குது. சரி, இதுல பிள்ளைகள் நீங்க கொஞ்சம் கொண்டு கூட்டல் செய்யவும். இந்த ஓர்டர் படியே உங்களுக்கு பொருள் பார்க்க இயலாது, கொஞ்சம் கொண்டு கூட்டல் செய்யணும். அந்த வகையில நாங்க முதலாவதாக எதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டாவது வரி இருக்குதானே, கண்ணகன்ற பெரும்புணல் கங்கை எங்கனும்னு சொல்லி, இதை நாங்க கொண்டு கூட்டல்ல முதலாவதாக பாக்குறோம். சரியா? அதுக்கு பிறகு ரெண்டாவதா பாக்குறது அண்ணல் வெங்கரி மதத்து அருவி பாய்ந்தார், இதை ரெண்டாவதா பாக்குறோம். அது பிறகு மூணாவதாக மேலிக்கிறத பாக்குறோம், நாலாவதாக கடைசி இலிக்கிறத பாக்குறோம். சரியா? இப்படி பார்த்தால் உங்களுக்கு பொருள் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். பாருங்க. கண்ணகன்ற பெரும்புணல் கங்கை எங்கனும், அதாவது பிள்ளைகள் கண்ணகன்ற என்ற அர்த்தம் இடமகன்ற. ஏனென்றால் கண்ணுக்கு இன்னொன்று அர்த்தம் ஒன்று இருக்குது, இடம் அப்படின்னு சொல்லி. கண்ணுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இடம் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க வேற்றுமைகள் படிக்கும் போது நீங்க படிப்பீங்க, 7ஆம் வேற்றுமையோட ஒரு உறுப்பு கண், 7ஆம் வேற்றுமைக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம் இட வேற்றுமை அப்படின்னு சொல்லி. அப்ப கண் என்பதற்கான அர்த்தம் பிள்ளைகள் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப இவன் கம்பர் சொல்றாரு, கண்ணகன்ற இதோ இருக்குது இந்த பெரிய இடமகன்ற பெரும்புணல் கங்கை எங்கனும். காணுறீங்க தானே, இது இந்த பெரிய இடமான நீர்த்துறைகளை கொண்டு இந்த கங்கையாறு இருக்குதே, இந்த கங்கையாறு எல்லா இடத்திலையும், கங்கையாறுட எல்லா இடத்திலையும் பாருங்க. கண்ணகன்ற பெரும்புணல் கங்கை எங்கனும், இடமகன்ற பெரிய நீர்த்துறைகளையுடைய இந்த கங்கையாறு முழுவதிலும் அண்ணல் வெங்கரி மதத்து அருவி பாய்ந்ததால், அண்ணல் வெங்கரி என்றா பிள்ளைகள் பெருமை மிக்க கொடிய யானைகள், அண்ணல் என்றா பெருமை மிக்க, வெம்கரி என்றா கொடிய யானைகள். அப்ப அண்ணல் மிக்க பெரிய கொடிய யானைகளினது மதத்து அருவி பாய்ந்ததால், மதநீராகிய வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்ததால். மதத்து அருவி பாய்ந்ததால் என்றா என்ன அர்த்தம்? மதநீராகிய அருவி பாய்ந்ததால். அதாவது பிள்ளைகள் யானையில இருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவு நீர் தான் மதநீர். சரியா? யானைக்கு அதிகமாக கோபம் போனன்னு சொன்னா மதநீரை வெளியேற்றி தள்ளும். அப்ப அது என்ன நடக்குதுன்றா, அந்த பரதனை பின்தொடர்ந்து வந்த யானைகள் அப்படியே கங்கை கரையில் உட்காருது. என்ன செய்தா, கங்கை கரையில் இருக்குது. என்னண்டா பிள்ளைகள் அவ்வளோ தூரம் கடந்து வந்ததுன்னு, காடு மலைன்னு சொல்லி ஒவ்வொரு பெரிய தூரத்தை கடந்து வந்தாங்க, பரதனும் சரி பரதண்ட படைகளும் சரி. அப்ப பரதண்ட படைகள் கடந்து வந்ததால சரியான களைப்பு, யானைகளும் சரியான களைப்பு. அந்த களைப்பை போக்குறதுக்காக யானைகள் என்ன செஞ்சதுண்டா, இந்த கங்கை கரையில் அப்படியே கொஞ்ச நேரம் இருக்குது. ஏன்னா நீர்ல இருந்தா கொஞ்சம் அந்த களைப்பெல்லாம் போகும் தானே, சூடெல்லாம் தனியும். அவ என்ன செஞ்சதுன்னா, யானைகள் அப்படியே கங்கை கரையில் அப்படியே நீர்ல இறங்கி இருக்குது. அந்த டைம்ல அந்த கொடிய யானைகள் இருந்து வெளியேறின மதநீர் என்ன செய்யுதா, அருவி மாதிரி பாயுதுதான். இதுல இந்த கங்கை ஆறுல வாஞ்சதான். அப்ப என்ன செஞ்சது, பூரா யானைகளும் மதநீரை கங்கை ஆறுல கலக்க விட்டது. என்ன, மதநீராகி அருவி அந்த கங்கை நீர்ல கலந்ததுன்னா அதோட அர்த்தம் என்ன, அருவி மாதிரி அந்த யானைகளினுடைய மதநீர்கள் கங்கை ஆறு ஃபுல்லா கலந்துட்டுதான். அதைத்தான் சொல்லுது பாருங்க. கண்ணகன்ற பெரும்புணல் கங்கை எங்கனும், இடமகன்ற பெரிய நீர்த்துறைகளுடைய இந்த கங்கை ஆறு முழுவதிலுமே
பெருமை மிக்க கொடிய யானைகளோட மத நீர் எல்லாம் கலந்து விட்டது. எனவே அப்படி கலந்ததால் என்ன நடந்ததுண்டா பிள்ளைகள் பாருங்க, அடுத்ததா சொல்லிக்கிறார். என்ன அருஞ்சுரும்பு தம் இனத்துக்கு அல்லது. என்ன அருஞ்சுரும்புண்டா என்ன அர்த்தம்? என்ன அருஞ்சுரும்பு என்ற அர்த்தம் பிள்ளைகள், எண்ணிலடங்காத வண்டு கூட்டம். என்ன அருமண்டா எண்ணற்ற, நாங்க சொல்லுவோம் தானே எண்ணில் அடங்காத என்று சொல்லுவோம். சுரும்பு தம் என்று சொல்றது இந்த வண்டு கூட்டத்துக்கு. அப்போ இந்த யானைகளோட மதநீர் கங்கையாறு ஃபுல்லா கலந்ததால கங்கையாறு அப்படியே நாசமாய் போயிட்டது. என்ன, மாசடைஞ்சு விட்டது. அவ மாசடைஞ்சதால அதை யாருக்கும் பயன்பெறையலுமா? பயன்பெறையலுமா மாசடைஞ்ச நீரால? இல்ல. பயன்களை பெரியலாது. ஆனா உங்களுக்கு தெரியும், வண்டுன்றது இந்த கழிவு நீர்கள் இருக்கக்கூடிய ஒன்றுதான். வண்டு இந்த கழிவான நீர்களை பருகி அந்த கழிவு நீர்ல வாழக்கூடிய ஒன்றுதான் வண்டு. பார்த்திருக்கீங்களா? ஆம் டீச்சர். எனவேதான் வண்டுக்கு சரியான சந்தோஷம். ஏன், பூரா யானைகளும் மத நீரை கலக்க வச்சு கங்கையார நாசம் செஞ்சிட்டது. இனி இவங்களுக்கு சரியான கொண்டாட்டம். ஏன், அதுல நல்லா இவங்களுக்கு இருக்கேலும் என்ன. அப்ப வண்டுகள் என்ன செய்யறண்டா, எண்ணிலடங்காத அந்த வண்டு கூட்டங்களுக்கு அல்லாது, இனத்துக்கு அல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாது வேறொருவருக்குமே உண்ணவோ குடையவோ உரித்து அன்று ஆயுதே. அப்ப வண்டு கூட்டத்துக்கு அல்லாம வேறு எவங்களுக்கும், மனிதர்களுக்கும் சரி ஏனைய விலங்குகளுக்கும் சரி, உண்ணவோ அந்த நீரை பருகத்துக்கோ குடையவோ அதிலிருந்து நீராடவோ முடியாமல் போயிற்று. உரிமை இல்லாததாக அந்த நீர் மாறிவிட்டது. ஏன், மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அந்த நீரை பருகவோ அல்லது அதுல நீராடவோ முடியாமல் போனதற்கான காரணம், அந்த கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய முழுமையான நீரை என்ன செஞ்சது? யானைகள் மாசடைய செய்து விட்டது. இல்லைங்கனதா? ஆம் டீச்சர். எனவேதான் கம்பர் சொல்றாங்க, எனவே அந்த மாசடைஞ்ச தண்ணி என்னதான் யாருக்கு பிரயோசனமானதா? வண்டுகளுக்கு மட்டும் தானா பிரயோசனமாகி போனது. ஆனால் மனிதர்களுக்கோ பிற விலங்குகளுக்கோ அதிலிருந்து பயன்களை பெற முடியாமல் போனது. ஏனென்றாமா அந்த கங்கை ஆறு இப்ப மாசடைஞ்சிட்டு இந்த யானைகளால. பெரிய யானைகள் வந்தது, அந்த யானைகள் எல்லாமே தன்னை மத நீரை கங்கை ஆற்றுல கலக்க விட்டு செஞ்சதால என்ன நடந்ததாம்? நீரே மாசடைஞ்சு போனதாம். விளங்குனதா? இதுதான் அந்த பாடல். அப்ப பொருளை பாருங்க ஒரு தடவை. இடமகன்ற பெரிய நீர்களை உடைய இந்த கங்கை ஆற்றில் எல்லா இடங்களிலும் பெருமை மிக்க கொடிய யானைகளினது மதநீராகி அருவி பாய்ந்ததால் அந்த கங்கை ஆற்றின் நீர் முழுவதுமே மாசடைந்து விட்டது. இதனால் எண்ணிலடங்காத வண்டுகளின் கூட்டத்திற்கு அல்லாமல் வேறு எவர்களுக்குமே பருகவோ நீராடவோ உரிமை இல்லாததாக அந்த நீர் மாறிவிட்டது என்றுதான் இதோட பொருள். இந்த பாடல் விளங்கினதான்னு பாருங்க. விளங்கினதா? ஆம் டீச்சர். ஓகே. அப்ப நீங்க இப்ப கதையில தொடரணும். என்ன, பரதன் வாரான், கங்கை கரை அடைதான். அது பின்னால் எது வருது? பரதனுக்கு பின்னால் அவனோட யானை படைகள் இருக்குது. அப்ப யானை படைகள் என்ன செஞ்சது? மதநீர் அப்படியே கங்கையில கலக்க விட செஞ்சது. அப்ப இந்த காட்சி எல்லாமே உங்களுக்கு நினைவுல இருக்கணும். சரியா? 3வது பாடல் போராண்டாலும் 2வது பாடல் என்ன சீன் நடந்ததுன்னு உங்களோட மனதுல இருக்கணும். இப்ப அதை ஞாபகம் வச்சு கொள்ளையிலுமா இப்படி நான் படிக்கிறதால? ஈஸியா நினைவு இருக்குமா இல்லையா? இருக்கும் டீச்சர். இருக்கு. சரியா? ஓகே. இப்ப இதுல 2வது பாடல். இப்ப 2வது பாடல் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம்ன்றது நாம பார்ப்போமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுகள் சந்தர்ப்பம் கேட்கலாம். சந்தர்ப்பம் எப்படி எழுத போறீங்க? கங்கை கரையை வந்தடைந்த பரதனது படையில் வந்த யானை படைகளின் பெருக்கத்தை உணர்த்திய சந்தர்ப்பம் என்ன சொல்லலாம்? அல்லது இப்படி சொல்லலாம், ராமனை காண்பதற்காக பரதனுடன் சென்ற யானை படைகளின் பெருக்கத்தை கூறிய சந்தர்ப்பம். இதுதான் இந்த பாடல சந்தர்ப்பமா நீங்க எழுத வேண்டியது. அப்ப உங்களுக்கு ஷோர்ட்டா தாரதை நீங்க கொஞ்சம் விரிச்சு எழுத வேணும். அதுக்கு கணக்க விரிக்கிற இல்ல, ஷோர்ட்டா விரிச்சு எழுதணும். இல்லைங்கனதா? அப்ப சந்தர்ப்பம் இது வரும். ஏன், யானைகளோட பெருக்கத்தை பாடின சந்தர்ப்பம் தான் இந்த பாடல்ல சந்தர்ப்பமாக இருக்குது. இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள்.
பரதனை பின்தொடர்ந்து வந்த யானைகளின் பெருக்கமானது இப்பாடலில் எவ்வாறு வெளிப்படுகிறது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க எப்படி எழுத போறீங்க? அஹ்? எப்படி எழுதலாம்? யானை படையோட பெருக்கம் எப்படி வெளிப்படுது? அதாவது பிள்ளைகள், இந்த பரதனோட வந்த யானை படைகள் அதோட மதநீர் கலந்ததால முழு கங்கை யாருமே மாசடைஞ்சதுன்னு சொன்னாங்களா இல்லையா? முழு கங்கை யாருமே மாசடைஞ்சதுன்னு சொன்னாங்க, அப்படித்தானே? ஓ டீச்சர். அப்போ பிள்ளைகள், ஒரு ரெண்டு யானைகள் இருந்துன்னு சொன்னா முழு கங்கை யாருமே மாசடையுமா? ஒரு ரெண்டு யானைகள் இருந்து அதோட மதநீர் கொஞ்சம் கலந்துன்னு சொன்னா முழு கங்கையும் மாசடையுமா? மாசடையாது. மாசடையாது. ஆனா இங்க என்ன நடந்தது? பெரிய பெரிய நீர்த்துறையான கங்கையாறு முழுக்க நாசடைஞ்சு விட்டதா? அப்போ கங்கையாறுன்றதே மிகப்பெரிய இடம். அந்த மிகப்பெரிய கங்கையாறு முழுக்கவுமே மாசடைய செய்யக்கூடிய அளவுக்கு மதநீர் கலந்தன்னு சொன்னா அந்த மதநீர்களை வெளியேற்றின யானைகள் எத்தனை இருக்கணும்? கங்கையாறு முழுக்கவுமே மாசடைஞ்சன்னு சொன்னா அந்த அளவு பெரிய மதநீரை வெளியேற்றுவதற்கு அந்த அளவு பெரிய யானைகள் தேவை. வெறும் 1-2 யானைகள் இருந்து மதநீர் கலந்தால் முழு கங்கை யாரும் என்ன செய்யாது? மாசடையாது. அப்ப முழு கங்கை யாருமே மாசடையத்துக்கு காரணமா இருந்தண்டா எந்த அளவு பெரிய யானைகள் கூட்டம் கூட்டமா வந்திருக்கணும்ன்றது விளங்கணும். ஓமா இல்லையா? ஓ டீச்சர். எனவே அப்ப இதன் மூலமாக என்ன விளங்குது? பரதண்ட படையில வந்த யானைகளின் என்ன விளங்குது? பெருக்கம் விளங்குது. மிகுதி அல்லது பெருக்கம் விளங்குது. விளங்கினதா? ஓ டீச்சர். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இதுல இந்த 3வது கேள்வி, இங்கு கையாளப்பட்டுள்ள அணியினை குறிப்பிட்டு விளக்குகன்னு கேட்கலாம். என்ன அணி இருக்குது? என்ன அணி இருக்குது? உயர்வு நற்சி அணி. உயர்வு நவிச்சி அணி. எதுல உயர்வு நவிச்சி அணி சொல்லுங்க பாப்போம், எப்படி வெளிப்படுதுண்டு. எப்படி உயர்வு நவிச்சி அணி வெளிப்படுது? யானைகளோட பெருக்கத்தை கூறதால உயர்வு நவிச்சி அணி வெளிப்படுதா இல்லையா? அடுத்து இன்னொரு அணி இருக்குது. என்ன அணி? உருவக அணி. வெரி குட். உருவக அணி இருக்குது. உருவக அணி எந்த இடத்துல விளங்குது, வெளிப்படுது? பாருங்க, மதத்து அருவி பாய்ந்ததால். இதுல அர்த்தம் என்ன பிள்ளைகள்? மதநீராகி அருவி. அப்ப உங்களுக்கு சொல்லலாம், யானைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மதநீரானது இங்கு அருவியாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது. இதுதான் உருவகணியை விளக்குறது. இப்படி யானைகளிலிருந்து வெளியேறிய மதநீரானது அருவியாக என்ன செய்யப்பட்டுள்ளது? உருவகிக்கப்பட்டுள்ளது. இல்லைங்க? எனவே இங்க உருவக அணி இருக்குது. அதெல்லாம் உயர்வு நவிச்சி அணி இருக்குது. எப்படி? அது யானைகளோட பெருக்கத்தை கூறுவதனூடாக உயர்வு நவிச்சி அணி. இந்த அளவு பெரிய யானைகள் வந்தாங்கன்னு கொஞ்சம் யானைகளை உயர்த்தி கதைச்சிக்குது. எனவே அது உயர்வு நவிச்சி அணியாக வரலாம். சரியா? இதுல பரதண்டையோ அல்லது சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குதா இந்த பாடல்ல? இல்ல. ஓகே, அப்ப இதுல சந்தர்ப்பம் கேட்டு வரலாம், யானை பறையிட மிகுதி கேட்டு வரலாம், அடுத்து என்ன கேட்டு வரலாம்? அணி பயன்பாடுகள் கேட்டு வரலாம். சரியா? முதலாவது பாடல நாம ஊமை அணி பார்த்தோம்.
ரெண்டாவதுல உயர்வு நவிர்ச்சி அணியும் உருவகணியும் இருக்குது. இப்ப நீங்க ஒவ்வொரு பாடலும் வரும்போது பிள்ளைகள் என்ன ஒவ்வொரு பாட்டுக்கு பக்கத்திலையும் நோட் பண்ணி கொண்டு வாங்க, இதுல இருந்துல என்னென்ன அணி இருக்குது என்று. அப்ப நீங்க ஓவராலா படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்கதா? அடுத்த பாடல போவோமா? என்ன பிள்ளைகள் 2027 28 என்ன? ஓகே டீச்சர் போ. ஓகே சரி, மூணாவது பாடல சரிங்க. சரி, மூணாவது பாடல் என்ன சொல்றாங்கடா பிள்ளைகள், உங்களுக்கு சொன்னாங்க ஃபெஸ்ட்ல சொன்னான் பரதன் வந்தது. இப்படி பரதன் வந்தது சொன்னான். இப்படித்தான் பரதன் வந்து எல்லாருமே கவலை அடையக்கூடிய வகையில பெரியோரு கவலையோடு அவன் வந்தான் என்று சொன்னான். ரெண்டாவதுல சொன்னாங்க என்ன, இந்த யானை படையிட பெருக்கத்தை சொன்னாங்க. பரதனோட வந்தது யானை படைகள் சும்மா சின்ன படைகள் அல்ல, அது பெரிய படைகள், பட்டாளமே இருந்தது. எப்படி அந்த யானைகளோட படை எப்படி சொன்னாங்க, பரதண்ட வந்த யானைகளால கங்கையாரே நாசடைஞ்சு விட்டுதான். இப்படி அது வெளியேற்றின மத நீரால. எனவே கங்கையாறு முழுக்கவுமே மாசடையக்கூடிய அளவுக்கு மத நீரை பெருக்கிறதா இருந்தால் எந்த அளவு பெரிய பட்டாள யானைகள் வந்திருக்க வேணும்ன்றது அதுல விளங்குது. இப்ப மூணாவது சொல்றாங்க பிள்ளைகள், பரதனை பின்தொடர்ந்து வந்த குதிரை படையிட பெருக்கத்தை காட்டுறாங்க. பரதனை பின்தொடர்ந்து வந்த குதிரை படைகளோட வர்ணனையை கேட்கிறாங்க. சரி பாருங்க, பாடல் இப்படி அமையுது. அடிமிசை தூளிப்புக்கு அடைந்த தேவர்தம் முடிவுற புறந்தது. கொஞ்சம் இத இதாக்கிட்டு ஓகே, இப்ப கிளியரா விளங்கும். பாருங்க, அடிமிசை தூளிப்புக்கு அடைந்த தேவர்த்தம் முடிவுற பறந்தது ஓர் முறை மேய்த்திருந்தலம், நெடிது உயிர்த்து உண்டவும் நீந்து நின்றவும் பொடிமிசை புரண்டவும் புறவியிட்டமே என்று ஒரு பாடல் இருக்குது. பாருங்க, அடிமிசை தூளிப்புக்கு அடைந்த தேவர்தம், அடுத்தது என்ன, முடி மிசை என்று இருக்குதா உங்களோட இதுல, முடி உர என்று இருக்குதா? முடிமிசை 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 ஓகே, முடிமிசை என்று எடுங்க. முடிமிசை படர்வது ஓர் முறை மெய் தேர்ந்திலம், நெடிது உயிர்த்து உண்டவும் நீந்து நின்றவும் பொடிமிசை புரண்டவும் புறவியிட்டமே. இதுதான் அந்த பாடல். சரியா? என்ன சொல்லி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, அடிமிசை தூளி புக்கு, அடிமிசை என்றா பிள்ளைகள் அடி, அடி என்றா பாதம். அதாவது இந்த பரதனை பின்தொடர்ந்து யானைகள் வந்த மாதிரி குதிரைகளும் வந்ததுதானே. அந்த ஏராளமான குதிரைகள் என்ன செஞ்சதுண்டா கால் அடிச்சடிச்சு வருதா. அப்ப கால் அடிக்கிறதால என்ன செய்யுது, நிலத்துல இருக்கிற தூசி கிளம்புது. அப்ப பாருங்க, அடிமிசை குதிரைகளின் கால்களினால் மேலெழுப்பப்பட்ட தூளி தூசிகளானது புக்கு அடைந்த தேவலோகத்தில் புகுந்து அடைந்த தேவருதம், அவ்வாறு அடைந்து தேவலோகத்தில் இருக்கிறாங்க தானே தேவர்கள், அந்த தேவர்களினுடைய முடிமிசை படர்ந்தது, அவர்களுடைய முடிகளில் தலைகளில் படிந்ததாம். பாருங்க, அப்ப இவங்க என்ன சொல்றாங்கண்டா ஒரு அழகான ஒரு காட்சியை கற்பனையோடு கலந்த ஒரு காட்சி எடுத்து சொல்ல வராரு. அதாவது இந்த கங்கை கரைக்கு பக்கத்துல பரதனை பின்தொடர்ந்து என்ன செஞ்சது, யானைகள் வந்தது தானே, சாரி குதிரைகள் வந்ததானே. அந்த குதிரைகள் என்ன செஞ்சதுண்டா கால்களை அடிச்சடிச்சு இருந்ததா, தன் பாதங்களை நிலத்துக்கு அடிச்சடிச்சு இருந்ததா. எனவே அப்படி கால்களால் அடித்ததால எழுப்பப்பட்ட தூசி என்ன செஞ்சதுண்டா இந்த வானத்தையும் தாண்டி அந்த தேவலோகத்துக்கே பறந்து போனதா. எப்படி எப்படி உயர்வு நவிச்சின்னு பாருங்களா. குதிரைகளோட கால்களால் எழுப்பப்பட்ட தூசி இந்த வானத்தையும் தாண்டி எங்க போனதாம் பிள்ளைகள், தேவலோகம். வானம் கடந்து இருக்கக்கூடிய தேவலோகத்துக்கே போனதாம். அப்ப பாருங்க எந்த அளவு தூரம் குதிரைகள் இருந்து அது தூசி எழுப்பி இருக்குமெண்டு. அவர் சொல்றாரு, முடிமிசை படர்ந்தது ஒரு முறையுமே தெரிந்திலம். ஐயோ, அந்த காட்சி இருக்குதே, எது, குதிரைகளோட கால்களால் எழுப்பப்பட்ட தூசியானது விண்ணுலகத்துக்கு போய் அந்த தேவர்களோட தலையில படிந்ததே, அந்த காட்சியை என்னால் ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை என்று சொல்றாரு. தேர்ந்திலம் என்ற அர்த்தம் என்ன, அந்த முறைமையை ஆராய்ந்து தெரிய முடியவில்லை அல்லது அறியவில்லை என்று சொல்றாங்க. ஆராய்ந்து என்ன அறிய முடியவில்லை. ஏனென்றா பிள்ளைகள், இந்த
இந்த பூ உலகம், இந்த பூமியிலிருந்து வெளிக்கிளம்பின தூசி தேவலோகத்தையும் தாண்டி தேவர்களோட தலையில பட்டன்னு சொன்னா அந்த காட்சி எங்களால பார்க்கலுமா? அது எப்படி இருந்தது எங்களை உணரையலாம். ஏன்? நாங்க மனிதர்கள் பிள்ளைகள். கம்பர் சொல்றாரு எப்படி? நாங்க சாதாரணமான மானிடர்கள். எனவே மானிடர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த தேவலோகத்துல போய் அந்த தேவர்களோட தலையில பட்ட அந்த காட்சியை ஆராய முடியவில்லை. அது எப்படி என்று இமேஜின் பண்ண முடியல என்று சொல்றாங்க. சரியா? அதுல ஒரு விஷயம் இல்ல, அது கம்பர்ல அந்த கற்பனையில எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து பாருங்க. நெடிது உயிர்த்து உண்டவும். நெடிது உயிர்த்தண்டா பிள்ளைகள் பெருமூச்சு விட்டு கொண்டும் உண்டவும் நீரை குடித்து கொண்டு இருந்தவையும். நெடிது உயிர்த்தண்டா என்ன அர்த்தம்? பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தவையும் உண்டவும். அந்த கங்கை ஆற்றினுடைய நீரை குடித்து கொண்டிருந்தவையும் நீந்தி நின்றவும். அந்த கங்கை ஆறிலே நீந்தி கொண்டிருந்தவையும் பொடிமிசை புரண்டவும். பொடிமிசை புரண்டவும் என்ன அர்த்தம்? பூமியின் மேலே புரண்டு கொண்டு இருந்தவையும் புறவியிட்டமே, வேறொன்றும் இல்ல, அப்படி எல்லாம் இருந்தது இந்த புறவி கூட்டம் தான், குதிரை கூட்டம் தான் என்று சொல்லுது. அப்ப பாருங்க, கம்பர் சொல்றாரு, இந்த பரதனை பின்தொடர்ந்து குதிரைப்படைகள் வந்ததுதானே, அந்த குதிரைப்படைகளால எழுப்பப்பட்ட தூசி இருக்குதே, அந்த தூசி இந்த விண்ணுலகத்தையும் தாண்டி தேவர்களோட தலையில போய்பட்டது. ஐயோ, எனக்கு அந்த காட்சியை தேர்ந்தறிய முடியவில்லை. ஏனென்றால் நான் சாதாரண மனிதன், எனக்கு அந்த காட்சியை தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அது கற்பனையில் அவர் சொல்லி இருக்கிறாரு. எனவே நான் தொடர்ந்து சொல்றாரு, இவ்வாறு இருக்குதே, இந்த கங்கை கரையில் இருக்குதே பாருங்க, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுதா? நீரை பருகி கொண்டிருக்குதா? இன்னும் கொஞ்சம் பார்த்தால் நீந்தி கொண்டிருக்குதா? அதுவும் மட்டும் இல்லாம இன்னும் பார்த்தா இன்னும் சில குதிரைகள் நிலத்துல புரண்டு கொண்டிருக்குதா? எனவே இவ்வாறு எல்லாம் செஞ்சு கொண்டது வேறொன்றும் இல்லமா, அது இல்லாம இந்த பரதண்ட குதிரைப்படைகள் தான். இந்த குதிரைப்படைகள் தான் என்ன செஞ்சது? நீரை குடிச்சு கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் குதிரைகள் நிலத்துல புரண்டு கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் குதிரைகள் என்ன செஞ்சது? பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் குதிரைகள் நீந்தி கொண்டிருந்தது. எனவே இவ்வாறு இருந்ததெல்லாம் வேறொன்றும் இல்ல, எல்லாம் குதிரை படைகள் தான். அந்த குதிரை படைகளால் எழுப்பப்பட்ட தூசிதான் என்ன செஞ்சதா? விண்ணுலகத்துக்கு போய் தேவர்களோட தலையில் படிந்ததா என்று சொல்லுது. இதுதான் அந்த பாடல். பொருள் விளங்கினதான கொஞ்சம் பாருங்க. விளங்கிட்டு. ஓகே. அப்ப பிள்ளைகள் இதுல கேட்டு வரக்கூடிய கேள்விகளை பார்ப்போமா? ஓகே. இதுல உங்ககிட்ட முதலாவது கேட்கலாம், சந்தர்ப்பம் கேட்டு வரும். மேற்படி பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் என்று கேட்கலாம். என்ன எழுத போறீங்க? சந்தர்ப்பம் கேட்டு வந்தா என்ன எழுத போறீங்க? பரதனை பின்தொடர்ந்து வந்த குதிரைகளின் என்னது? குதிரைப்படைகளின் பெருக்கம். குதிரைப்படர்களின் பெருக்கத்தை கூற முற்பட்ட சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் விரிச்சு எழுதணும். சரியா? அடுத்து கேட்கலாம் பிள்ளைகள், இதில் இருக்கக்கூடிய அணிகள் என்னன்னு கேட்கலாம். என்னென்ன அணி இருக்குது? உயர்வு நற்சி அணிதான் கையாளப்படுகிறது. ஒரு அணிதான் இருக்குது, உயர்வு நவிழ்ச்சி அணிதான் இருக்குது. எந்த இடத்துல உயர்வு நவிழ்ச்சி அணி விளங்குது? முடிமிசை படர்வதோர் முறைமை. சொல்றாதானே. அவர் சொல்றாதானே, இந்த குதிரைகள் இருக்குதே, இந்த குதிரைகளோட கால்களால் எழுப்பப்பட்ட தூசி தேவலோகத்தையும் தாண்டி அவர்களோட தலையில பட்டது என்று சொல்றாங்க. அப்ப பாருங்க, குதிரைகளோட காலில் இருந்து வந்த சாதாரண அந்த தூசி பெருக்கத்தை எந்த அளவு உயர்த்தி கூறியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அது எப்படியா? விண்ணுலகத்தை கடந்து தேவர்களோட தலையில பட்டதா. எனவே இது உயர்வுபடுத்தி கதிச்சிருக்கிறது. எனவே இது உயர்வு நவிழ்ச்சி அணிக்குள்ள வரலாம். சரி, வேற என்ன கேள்வி கேட்பாங்க? கங்கை கரையை வந்தடைந்த குதிரைகளினுடைய தன்மை அல்லது குதிரைகளோட மிகுதியை கேட்கலாம். எப்படி எழுதுவீங்க? அதாவது குதிரைகளோட விதம் எப்படியான முறையில் அது இருந்தது என்று. பெருமூச்சு விட்டு நீரை பருகி கொண்டிருந்துச்சு, நீர்ல நீந்தி கொண்டிருந்துச்சு, அடுத்து மண்ணுல விழுந்து புரண்டு இருந்துச்சு. வெரி குட். இதெல்லாம் என்ன வரும்? குதிரை படைகளினுடைய செயற்பாடுகளாக வரும். விளங்கினதா? அப்ப இந்த மாதிரிதான் கேள்வி கேட்கலாம். சந்தர்ப்பம் கேட்கலாம், இதுல அணிகள் கேட்கலாம். இதுல ஒருத்தர் சிறப்புகள் சொல்லப்பட்டில்லைன்னா
ஓகே, இந்த கேள்வி எல்லாம் நோட் பண்ணி எழுதி அனுப்புங்களா. 3வது கேள்வி கிளியரானு பாருங்க. மூணாவது கேள்வி கிளியரானு பாருங்க. No, teacher, ஓம் clear. மிஸ். No, teacher. ஓகே, Teacher. 2027 28 உங்களுக்கு தனியா ப்ரொஜெக்ட் நடக்குமா? 12 மார்க்ஸுக்கு எப்படி எழுதுறது, 20 மார்க்ஸுக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி எழுதுறதுக்கு ப்ரொஜெக்ட் தனியா செய்வேன். சரியா? அதுல பயப்பட தேவையில்லை. ஓகே, 4வது கேள்வி போவோமா? 4வது பாடல். ஓகே மிஸ். Teacher. ஓகே, சரி. 4வது பாடல் சொல்லுது என்னண்டா, பரதண்ட படைகள் சேனைகள் கங்கையில அப்படியே வியாபித்திருக்கிறதான்னு சொல்லுது. பாருங்க, பாடல் இப்படி வருது. பாலையை நிறத்தொடு பண்டுதான் படர ஓலையை நெடுங்கடல் ஓடிற்று இல்லையால் மாலையை நெடுமுடி மன்னன் சேனையாம் வேலையே மடுத்தது அக்கங்கை வெள்ளமே. என்னவா? பாலையை நிறத்தொடு பண்டுதான் படர் ஓலையை நெடுங்கடல் ஓடிற்று இல்லையாம் மாலையை நெடுமுடி மன்னன் சேனையாம் வேலையே மடுத்தது அக்கங்கை வெள்ளமே என்று பாடல் அமையுது. சரியா? ஓகே, இதை கொஞ்சம் இதாக்கிட்டு வரேன். ஓகே, சரி. பாருங்க, இதுல முதலாவது பார்க்கணும் பிள்ளைகள், அக்கங்கை வெள்ளமே. முதலாவது என்ன இடத்துல பார்க்கணும்? அக்கங்கை வெள்ளமே. இந்த கங்கை யாரு இருக்குதே, அந்த கங்கை யாரு பாலையே நிறத்தோடு. இப்ப இந்த வரியிலிருந்து வரணும். பாலையொத்த வெண்மையான நிறத்தோடு பண்டுதான் படர். முன்பொரு காலத்துல படர்ந்திருந்தது. பண்டுன்னா முற்காலத்துல, முன்னே படர்ந்திருந்தது. ஓலையை நெடுங்கடல் ஓடிற்று இல்லையா. அதாவது இதுல சேர்த்து பார்க்கணும் பிள்ளைகள் என்னண்டா, இந்த கங்கையார் என்ன செஞ்சதாம், இந்த பாலை போன்ற அந்த வெண்மையான நிறத்தோட கங்கையார் என்ன செஞ்சதாம், முன்பெல்லாம் கடலை போய் சேருதாம். உங்களுக்கு தெரியும், ஆறுகள் எல்லாம் எங்க போய் முடிவடையும்? ஆறெல்லாம் எங்க போய் முடிவடையும்? கடல்ல. கடல்ல போய் முடிவடையும். என்ன? ஓகே, அதே மாதிரிதான் இந்த கங்கையாரும் என்ன செய்தண்டா, கடல்ல போய்த்தானா சேருது. அப்ப கம்பர் சொல்லுது, இந்த கங்கையாறு இருக்குதானே, முன்பொரு காலத்துல எல்லாம் இந்த பால்ல போல வெண்மையான நிறத்துல இந்த கங்கையாறு என்ன செஞ்சது, கடலை போய் சேர்ந்தது. ஆனா இப்ப அந்த தன்மை இல்ல. இப்ப என்னதான், கடலை போய் சேருது இல்லையா. அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா இவ்வளவு காலமும் கங்கையாறு கடலை போய் சேருதா இருந்தால் அப்ப ஏன் இப்ப மட்டும் சேர இல்ல? என்ன காரணம்? கங்கை ஆறு பிள்ளைகள் கடலை போய் அடையாமல் இருந்தது, அதாவது சேராமல் இருந்தது காரணம் இருக்குது. என்னடா பிள்ளைகள், கங்கை ஆறுல பரதண்ட படைகள் எல்லாம் வந்து இறங்கினதா இல்லையா? பரதண்ட படைகள் எல்லாம் வந்து இறங்கினது அந்த கங்கையாறுல இருக்கக்கூடிய நீரையே குடித்து விட்டதா, நீரையே என்ன செஞ்சதா, உண்டு விட்டதா. அப்ப கங்கையாறுல இருக்கக்கூடிய நீரை உண்டு விட்டேன்னு சொன்னா அந்த கங்கையாறு போய் கடலை சேரக்கூடிய அளவுக்கு நீர் இருக்குமா? நீர் இருந்தா தானே அந்த நீரெல்லாம் ஓடி கடலை போய் சேரும். நீர் இருந்தா தான் என்ன, எல்லாம் ஓடி அந்த கடல்ல போய் கலக்கும். இப்ப கங்கை ஆறுல ஓடுறதுக்கு நீரே இல்ல. அந்த நீரெல்லாம் யாரு பரவிவிட்டது? பரதனோட வந்த அந்த படைகள் குடித்து விட்டதா. எனவே அந்த கங்கை ஆறுல இருக்கக்கூடிய நீரையெல்லாம் குடித்து விட்டதுக்கு பிறகு ஓடுறதுக்கு நீர் இருக்குமா? என்ன டீச்சர் கேட்டீங்க? நான் சொன்னேன், இப்ப ஆறு ஒன்று கடலை போய் சேரணும்டா, ஆறு கடலை போய் சேரும் தானே. இப்ப என்ன நடக்குதுண்டா, இப்ப கம்பர் சொல்றாரு, முன்னொரு காலத்துல முன்பெல்லாம் இந்த கங்கை ஆறு கடலை போய் சேர்ந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா ஓடி கடலை போய் சேர்ந்தது இந்த கங்கை ஆறு. ஆனா இப்ப அப்படி கடலை போய் சேருது இல்ல. என்ன காரணம்னு சொன்னா, கங்கை ஆறு கடலை போய் சேரத்துக்கு அந்த ஆத்துல தண்ணி இருந்தா தானே அந்த தண்ணி எல்லாம் ஓடி போய் கடலை போய் சேரும். ஓமா இல்லையா?
ஆத்துல தண்ணி இருந்தால்தான் என்ன செய்யும், கடலை போய் சேரும். இப்ப அந்த தண்ணி அங்க இருக்குதான்னு பாருங்க, தண்ணி நீர் இல்ல. இருக்குதா? தண்ணி இல்ல. ஏன்? பரதனோடு வந்த படைகள் எல்லாம் அதை நாசம் செஞ்சு அது உண்டு விட்டது. எனவே ஓடுறதுக்கு நீர் இல்ல. ஓடுறதுக்கு நீர் இருந்தா தானே அழகா ஓடி கடலை போய் சேரும். எனவே நீரே இல்லைன்றபடியால ஓடுமா? ஓடி கடலை போய் சேருமா இந்த கங்கை யாரு? சேராது. இல்ல டீச்சர். சேராது, சேராது. எனவேதான் கம்பர் சொல்றாரு, ஓடிற்று இல்லையாம். இப்ப எல்லாம் எதிர்பார்க்கால, அது ஏன் எதிர்பார்க்கலா? முன்பொரு காலத்துலதாம்மா அதெல்லாம் ஓடினது. கங்கை யாரெல்லாம் கடலை போய் சேர்ந்தது முன்பொரு காலத்துல. இப்ப என்ன நடந்தது? இந்த பரதனை பின்தொடர்ந்து வந்த படைகள் எல்லாம் இதை உண்டு விட்டது. எனவே இப்ப கங்கை யாரு ஓட இயலாது, கடலை போய் சென்றடையவில்லை என்று சொல்லுது. விளங்கினதா? அப்ப அந்த அளவுக்கு பரதண்ட படைகள் என்ன செஞ்சிருக்குது, கங்கையிட நீரை உண்டு விட்டு இருக்குது, பருகி விட்டு இருக்குது. விளங்கினதா? அப்ப பாருங்க, பாலையோய் நிறத்தோடு, பாலையொத்த வெண்மையான நிறத்தோடு பண்டுதான் படர. முன்பொரு காலத்தில் என்ன சேர்ந்த ஓலையை நெடுங்கடல் ஓடிற்று இல்லையாம். ஓலையே என்றா பிள்ளைகள் பெரிய சத்தங்களுடன் கூடிய ஆரவாரமிக்க அந்த பெரிய கடலை இப்போது சென்றடையவில்லை. எது? கங்கையாறு சென்றடையவில்லையா? முன்பு சென்றடைஞ்ச மாதிரி பண்டுதான் படர, முன்பு சென்றடைஞ்ச மாதிரி இப்ப என்ன செய்யுதாம், அந்த ஆரவாரிக்கக்கூடிய அந்த கடலை இப்ப கங்கையாறு சென்றடையுது இல்லையா? என்ன காரணம் என்றா பிள்ளைகள்? மாளிகை நெடுமுடி மன்னன் சேனையாம். இதுதான் காரணம். பாருங்க, நீண்ட பெரிய மணிமுடி அணிந்த பரதனதே சேனைகள் என்ன செஞ்சதாம், வேலையே மடுத்தது அக்கங்கை வெள்ளமே. அதாவது மாலையை நெடுமுடி, அதன் அர்த்தம் என்ன? மாலை சூடிய நீண்ட முடி அணிந்த பரதனதே சேனையாம் வேலையே. வேலை என்றா என்ன? கடல். சேனை என்றா படை. அவ சொல்லுதே, அந்த பரதனுடைய படை கடலானதே அந்த கங்கை ஆற்றினுடைய நீரை குடித்து விட்டது என்று சொல்லுது. மடித்தது என்றா என்ன? குடித்து விட்டது. அக்கங்கை வெள்ளமே, அந்த கங்கை ஆற்றினுடைய நீரை. விளங்கினதா? அப்ப என்ன நடந்திருக்குது? நீண்ட பெரிய மணிமுடிகளை அணிந்த பரதண்ட படைகள் என்ன செஞ்சதா? கங்கை ஆற்றினுடைய நீர்களை குடித்து விட்டதா. அந்த நீரெல்லாம் உண்டு விட்டதால என்ன செஞ்சது? முன்பு கடலை போய் சேர்ந்த மாதிரி இப்போ கடலை போய் சேர இல்லையா? ஏனென்றால் கடலை போய் சேரதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சதா? கங்கை ஆற்றினுடைய நீரை எல்லாம் இது பருகி விட்டது என்று சொல்லுது. இல்லைங்கனதா? ஆம் டீச்சர். ஓகே, சரி. அப்ப இதுல பிள்ளைகள் பாருங்க, உவமை அணி ஒன்று இருக்குதுன்னு எந்த இடத்துல இருக்குது பாருங்க. பாலை ஓய் நிறத்தோடு, பாலை என பாலை ஏய் நிறத்தோடு, அதுல அர்த்தம் என்ன? பால் போன்ற வெண்மையான நிறம் என கங்கை ஆற்றினுடைய நீரை சொல்லி இருக்குது. அப்போ உவமானம் எடுக்கலாம் பால், உவமயம் கங்கை ஆற்றினுடைய நீர், பொதுத்தன்மை என்ன? நிறம் என்பதாக எடுக்கலாம். ஏன் பிள்ளைகள் கங்கை ஆற்றினுடைய நீர் பால் போன்றதாக நிறமாக மாறிவிட்டதுண்டா, இந்த பரதண்ட படைகள் எல்லாம் வந்து அதுல கலந்ததால அதுல நீர் வந்து என்ன செஞ்சதா? பால் நிறமாக மாறிவிட்டதாம். ஒரு கலக்கம் ஒன்று தண்ணியில் ஏற்பட்டது. தண்ணி கலங்கினால் அந்த நிறத்தில் இருக்கும் தானே, ஒரு மாதிரியான வெள்ள மாதிரி நிறத்தில் இருக்கும் தண்ணி கலங்கினன்னு சொன்னா. எனவே அந்த பரதண்ட படைகள் எல்லாம் கங்கையாறுல வந்து கலந்ததால அந்த நீர் முழுக்க என்ன செஞ்சதா? வெண்மை நிறமாக மாறிவிட்டதா. அதனாலதான் சொல்லி இருக்குது பாலையை நிறத்தோடு, பால் போன்ற வெண்மையான நிறத்தோடு. இதுல உவமையணி மட்டுமா பிள்ளைகள் இருக்குது? உருவாணி இருக்குதானே பாருங்க. உருவகணியும் இருக்குது, உயர்வு அணியும் இருக்குது பாருங்க. சேனையாம் வேலை. அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா, பரதனுடைய படைகளானது கடலாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது. சும்மா படை இல்ல, பெரிய கடலே இருக்குதா என்ன. அவனோட படைகள் என்ன செய்யுது? கடலாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது. உயர்வு நவிற்சி அணியும் இருக்குது என்ன, எந்த இடத்துல இருக்குது? அதாவது பெரிய அந்த சேனையாகிய கடலே அந்த கங்கை ஆற்றினுடைய நீர் முழுவதும் குடித்து விட்டது என்று சொல்றது என்ன இங்க அணி? உயர்வு நவிற்சி, உயர்வுபடுத்தி சொல்லி இருக்குது. சரியா? எனவே இது உயர்வு நவிற்சி அணியாக வரும். சரி, அப்ப அணிகள் பார்த்தாச்சு.
அடுத்த கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இங்கு பரதண்ட சிறப்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்கலாம். பரதண்ட சிறப்பு இதுல என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம். பூமாலையை மா- சூடிய நீண்ட மாலையை நெடுமுடி மன்னன். மாலையை நெடுமுடி மன்னன். என்ன பாருங்க, அதாவது பரதண்ட சிறப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குது? மாலை சூடிய, பூமாலையை சூடிய நீண்ட கிரீடத்தை அணிந்த பரதன். எனவே அது அவன்ட சிறப்பு என்ன? அப்ப பூமாலை சூடியவனாகவும் நீண்ட கிரீடத்தை அணிந்தவனாகவும் இருப்பது அவன் ஒரு சிறப்பாக காணப்படுது. இல்லைங்கனதா? ஆம் டீச்சர். ஓகே, அப்ப இதுல பரதண்ட சிறப்பு கேட்கலாம், அடுத்த அணிகள் கேட்கலாம். இல்லைங்கனதா? சந்தர்ப்பம் கேட்டேன்னு சொன்னா தெரியும். இப்படி பரதண்ட சேனைகள்ட பெருக்கத்தை உணர்த்த வந்த சந்தர்ப்பம் தான். சரியா? 5வது பாடல் வரைக்குமே படைகளோட பெருக்கத்தை பத்தி தான் பதிச்சுட்டு வருது. 4வது கேள்வி விளங்கினதானு பாருங்க. ஆம் டீச்சர், கிளியர். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். பாருங்க. சரி, 5வது கேள்வி பார்ப்போமா? இப்ப சொல்றாங்க பரதன்ன பின்தொடர்ந்து வந்த சேனைகளோட அளவை சொல்றாங்க. எத்தனை ஆயிரம் சேனைகள் இருந்தது என்றதை சொல்ல வராங்க. பாருங்களா, காண்டலை நன்னிய காலை பின் படர தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன. ஆன்றவர் உணர்த்திய அக்குரோணிகள் 310,000 இரட்டி முற்றுமே என்று சொல்லி பாடல் அமைது. பாருங்க, காந்தலை நன்னிய, காந்தலை என்ற பிள்ளைகள் காட்டுக்கு, நன்னி என்றா சென்ற, காலை பின் படர, காட்டுக்கு சென்றவன் யாரு இங்கன? ராமன். ராமன். அப்போ இங்கன காலை என்று சொல்றது ராமனுக்கு. சரியா? அப்ப காந்தலை நன்னிய காலை பின் படர், அதாவது காட்டுக்கு சென்ற ராமபுரானை அழைத்து வர புறப்பட்ட பொழுதோ யாரு புறப்பட்டான்? ராமபுரானை கூட்டிட்டு வர யாரு புறப்பட்டான்? பின் தொடர்ந்து போனவன் யாரு? பரதன். பரதன். அப்போ அந்த ராமனை அழைத்து செல்வதற்காக வந்த அந்த பரதனை பின்தொடர்ந்து வந்த படைகள் இருக்குதே பாருங்க. பின்படர் தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன. தோன்றலை என்றது இங்க யாரு பிள்ளைகள்? பரதன். பரதனா? வெரி குட். காலை பின் படரன்னா அந்த ராமனுக்கு பின் தொடர்ந்து அவனை கூட்டிட்டு செல்வதற்காக போனவன் தாமா பரதன். அப்ப இங்க தோன்றலை என்று சொல்றது பரதன். அப்ப பரதனை பின்தொடர்ந்து சேனைகள் போனதானே? பரதனை பின்தொடர்ந்து சேனைகள் போனதா இல்லையா? போனது. அப்படி போன சேனைகள் எத்தனை இருக்குதுன்றது தான் சொல்ல வருது. பாருங்க, தோன்றலை அவ்வழி தொடர்ந்து சென்றன. அப்ப பரதனை பின்தொடர்ந்து சென்ற படைகளின் எண்ணிக்கையானது ஆன்றவர் உணர்த்திய அக்குரோணிகள் 310,000 இரட்டி முற்றுமே. ஆன்றோர்கள் உணர்த்திய அக்குரோணி என்றா பிள்ளைகள் என்ன அர்த்தம் என்றா, ஆன்றோரால் என்ன எண் தொகுதியின் மிகுதி என கூறப்பட்ட அப்படின்னு பொருள் எடுக்கலாம். பாருங்க, ஆன்றவர் உணர்த்திய பெரியோர்களால் தொகை கூறப்பட்ட, வகுக்கப்பட்டு கூறப்பட்ட 310,000 இரட்டி முற்றுமே. 310,000 பெருகி பாருங்க. 310,000 எத்தனை வருது? 30,000. அதுல இரட்டி பண்டா எத்தனை? 60,000. 60,000. அப்போ ராமனை கூட்டி வருவதற்காக பரதன் பின்தொடர்ந்து சென்றான். அந்த பரதனை பின்தொடர்ந்து சென்ற படைகளின் எண்ணிக்கை எத்தனையா பிள்ளைகள்? 60,000 மக்குரோணிகளாக இருந்தது என்றே ஆன்றோர்கள் சொன்னது. அதாவது ஆன்றோர்களால கூறப்பட்ட இந்த படைகள் எண்ணிக்கையானது எவ்வளவு இருந்ததா? 60,000 மக்குரோணிகளாக இருந்ததா? விளங்குதா? அப்ப பாருங்க, கான்தலை என்று சொல்றது காட்டுக்கு சென்ற, காலை பின்னண்டா ராமன் பிரான் பின்னே அவனை அழைத்து வருவதற்காக சென்ற, படரண்டா புறப்பட்ட, தோன்றலை என்றது பரதன். என்ன பரதன் தான் பிள்ளைகள் ராமனை கொண்டு வரவே வேணும் என்று புறப்பட்டவன்.
அப்ப காலை பின்படர் என்றால் கிராமபிரானை கொண்டு வருவதற்காக புறப்பட்ட பரதனை பின்தொடர்ந்து சென்ற படைகள் எத்தனை அம்பிள்ளைகள்? 60,000 அக்ரோனி. வெரி குட். 60,000 அக்குரோணிகள் பரதனை பின்தொடர்ந்து சென்றிருக்குதாம். எதுக்காக? ராமனை கூட்டிட்டுக்காக. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு அக்குரோணியில குறிப்பாக 2,18,700 படைகள் இருக்கும். ஒரு அக்குரோணியில் எத்தனை இருக்கும்? 2,18,700. இது வெறும் ஒரு அக்குரோணி. இத மாதிரி 60 அக்குரோணிகள் இருக்குதாம். எப்படி? எந்த அளவு பெரிய படைன்னு பாருங்க. ஒரு அக்குரோணியிலே 2,18,700 விலங்குகள் படைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா, இத மாதிரி 60ன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பெரிய ஒரு பட்டாளமே வந்திருக்கும் என்ன? சரி, அப்ப ஒரு அக்குரோனில் இருக்கக்கூடிய விலங்குகள் தெரிஞ்சிருக்கணும். கேட்டு வராது, ஆனா பொது அறிவு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. குறிப்பாக ஒரு அக்குரோனியில யானை மட்டுமே இருக்கும் 21,870. தேர் இருக்கும் 21,870. குதிரைப்படை இருக்கும் குறிப்பாக 65,610. காலாட்படை இருக்கும் 1,09,380 இருக்கும். எல்லாம் கூட்டி பார்த்தா 2,18,700 இருக்குது. இது வெறும் ஒரு அக்குரோணி. இத மாதிரி 60 அக்குரோணிகள் இருந்தேன்னு சொன்னா எந்த அளவு பெரிய படைன்னு பாருங்க. சரி, இந்த பாடல் விளங்கினதா? ஓம் மிஸ். ஆம் டீச்சர். ஓகே, சரி. அப்ப இதான் 5வது பாடலாக வரக்கூடியது. கிளியரா? Oh, teacher, clear. ஓகே.